Hi, family. Okay, so we will start. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, யூசிங் ட்ரெண்ட் லைன்ஸ். சரியா? ஸ்விங் ட்ரேடிங் யூசிங் ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்த்தா மாதிரி எப்படி என்ட்ரி எடுக்கிறது. ஓகே, ஸோ ஏன்னா என்ட்ரி பார்ட் பத்தி நான் மண்டே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ட்ரி வந்து எப்படி எடுக்கணும்ன்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் யூசிங் ட்ரெண்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தி கிளாஸ் எனக்கு மெசேஜ் போடுங்க. யாரெல்லாம் வந்து இன்னும் படிக்க ஆரம்பிச்சிங்க இல்ல படிக்கல ஒன்றும் பிடிஎஃப். ஓகே, படிச்சானா படிச்சேன்னு போடுங்க, படிக்கலான்னு போடுங்க. சும்மா பார்க்கும்போது கவுண்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் எல்லாருக்கும் தெரியணும் எவ்வளவு நிலவரத்துல எல்லாரும் இருக்காங்க. ஸ்டார்டட் படிச்சேன், படிக்கல, படிச்சேன், படிக்கல, படிச்சேன், ஸ்டார்டட் நாட் ஸ்டார்டட். வெரி குட், ஃபைன். ஓகே, ஸோ படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா கீப் கண்டினியூவிங். ஆல்ரெடி படிச்சிட்டீங்கன்னா வேற லெவல், சூப்பர். ஓகே, ஸோ கண்டிப்பா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. படிக்க ஆரம்பிக்கலன்னா ப்ளீஸ் ஸ்பெண்ட் சம் டைம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 5 பக்கம் 10 பக்கம் ஆரம்பிச்சா கூட நம்ம முடிச்சிடலாம். சரியா? நிறைய டயக்ராம்ஸ் தான், ஐ மீன் சார்ட்டோட போட்டோ தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால நீங்க கதை புக் மாதிரி கிடையாது. ரொம்ப நாள் உட்காந்து படிக்கிறதெல்லாம் வேணாம். ஓகே, ரொம்ப ஒரு 2 to 3 hours உட்காந்தீங்கனாலே முடிச்சிட முடியும். அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிருங்க. சரியா? ஃபைன், we will start now. ஒரே நிமிஷம். ஓகே, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், தெரியுதுன்னு பாருங்க. ஓகே, so put the heading as swing trading using trend lines. Right, so swing trading using trend lines and TL and trend lines. Okay, so TL and trend lines. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரெண்ட் லைன்னா நார்மலி என்ன அப்படின்ட்டு. அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்ல ஒரு பாயிண்ட் மேபி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அது என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்விங் ட்ரேடிங்ல ஒன்லி அப் ட்ரெண்ட் மட்டும் தான் இருக்கு, அதாவது பையிங் மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஐ மீன் அப் ட்ரெண்ட் மீன் பண்றது உங்களால பை மட்டும் தான் பண்ண முடியும், செல் நம்மளால பண்ண முடியாது. ஓகே, இன்ட்ராடேல ஆப்ஷன்ஸ்ல டவுன் சைடு மார்க்கெட் போனாலும் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுதான் செல்லிங்னு சொல்லுவோம் நார்மலி. ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல பையிங் மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம அதிகமா இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண பொறுத்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்பர் ட்ரெண்ட் லைன், அதாவது மேல நம்ம ட்ரெண்ட் லைன் போடுவோம் இல்லையா, அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் வருது, மேல ட்ரெண்ட் லைன் போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து மெயினா இங்க நம்ம பேச போறோம். ஓகே, பார்க்க போறோம். ரைட், ஸோ புட் த ஹெட்டிங் as swing trading using trend lines and first point. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுலயுமே வந்து அட்லீஸ்ட் 2 டச்சஸ் இருக்கணும். ஓகே, இது வந்து நார்மலி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 2 டச்சஸ் இருந்தால் தான் ஒரு ட்ரெண்ட் லைன் போட முடியும். ஸோ கம்பல்சரி 2 டச்சஸ் இருக்கணும். ஸோ தட் இட் ஃபார்ம்ஸ் அ வெரி குட் ட்ரெண்ட் லைன். ஓகே, அண்ட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அந்த ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கணும். ஓகே, நான் இது வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கணும். அண்ட் மூணாவது நம்ம ஆல்ரெடி பேசினது தான், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாதான் நம்மளால மேல கோடே போட முடியும், ஐ மீன் ட்ரெண்ட் லைனே வரைய முடியும். ஓகே, ஸோ அதனால இட் ஷுட் பி a down trend. Okay, down trend. ஸோ மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கணும். ஸோ தட் நீங்க ட்ரெண்ட் லைன் போடுறீங்க அண்ட் பிரேக் ஆகுதுன்ற பட்சத்தில் இட் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல்னு சொல்லுவார். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே, ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்க்குறோம். ஸோ இதுலயுமே வந்து என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம்? ஸ்விங்னாலே 1 day டைம் ஃப்ரேம் தான். ஓகே, நோ டவுட் இன் தட். ஸோ ஸ்விங்னாலே இட் இஸ் கோயிங் டு பி 1 day டைம் ஃப்ரேம். ஓகே, ரைட். ஸோ 1 day டைம் ஃப்ரேம் வச்சுட்டேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐம் சர்ச்சிங் ஃபார் a trend line. ஓகே, ரைட். ஸோ கிடைச்சிருச்சு. கவனிங்க, இப்போ இதுதான் வந்து ஏ பாயிண்ட் நம்ம மீன் பண்றோம் இல்லையா? ஒரு அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கு. ஸோ தட் இஸ் அ ஸ்விங் ஹை, ரைட்? ஏ பாயிண்ட் அண்ட் இது வந்து பி பாயிண்ட். ஓகே, இங்க இருந்து மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கு. ஸோ நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஏக்கும் பிக்கும் நடுவில் கேப் நிறைய இருக்கணும், நிறைய இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இது ஏ, இது பி. எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கா கேப்? சில பேர் எப்படி ஏபி போடுவாங்கன்னா, இதோ பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏபி. ஓகே, சில பேர் ஏ இங்க போடுவாங்க அண்ட் பி வந்து இங்கேயே போடுவாங்க. ஆக்சுவலி இது வந்து ப்ராப்பர் பிஏ கிடையாது. ஓகே, பட் ஆனா அங்கிருந்து மார்க்கெட் இறங்கி இருக்கு, அதனால இது ஏ இது பி அப்படின்ட்டு அங்கேயே ஒரு கோடு போட்டுக்கிட்டு அது பிரேக் அவுட் ஆனவொடனே ட்ரெண்ட் லைன்னு சொல்லிப்பாங்க. ஓகே, சில சமயம் அது லக்ல ஒர்க் ஆகலாம், பட் நாட் எவ்ரி டைம். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன். ஏக்கும் பிக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கணும். அதுக்குன்னு இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க அளவு எப்பவுமே வரும்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் நல்ல கேப் இருக்கணும். சரியா? ஸோ ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அதை கனெக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ ஐம் ஜஸ்ட் டிராகிங் த லைன் அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ரைட். ஸோ ஏ வந்துச்சு, பி வந்துச்சு அண்ட் கரெக்டா சி பாயிண்ட்ல பாருங்க பிரேக் அவுட்டும் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக்கிங் ஆகுதா, பிரேக் அவுட் ஆகுதா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவார். ஓகே, ஸோ சி பாயிண்ட்ல பிரேக் ஆயிருச்சு அண்ட் அங்கிருந்து மார்க்கெட் எப்படி ஏறி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா செம்மையா ஏறி இருக்கா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்விங் ட்ரேடிங் யூசிங் ட்ரெண்ட் லைன்ஸ். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பார்ட் பார்த்தோம், இது வந்து இன்னொரு பார்ட். ஓகே, இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆப்வியஸ்லி எல்லாத்தையும் வரும், சில இடத்துல தான் ட்ரெண்ட் லைன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கிடைச்சது போட்டோம், இப்ப மார்க்கெட் செங்குத்தா ஏறிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி ட்ரெண்ட் லைன் போடுறது? இப்போ பாருங்க, இதெல்லாம் இங்கெல்லாம் பாருங்க, மார்க்கெட் ஏறிட்டு தான் இருக்கு. ஓகே, சூப்பரா ஏறிட்டு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ட்ரெண்ட் லைன் போடுறது? இப்ப நான் சொன்ன மாதிரி எப்படி ட்ரெண்ட் லைன் போடுறது? போட முடியாது. அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணி ஆகணும்? ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அழகா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் செட்டப் கிடைச்சதுன்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க போறோம்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ another ஃபார்ம் ஆஃப் மெத்தட். ஓகே, கிளியர்? ஸ்விங் ட்ரேடிங் யூசிங் ட்ரெண்ட் லைன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஃபைன். நவ் புட் த ஹெட்டிங் as entry. ஓகே, entry for swing trading னு போட்டுக்கோங்க. இப்ப ஸ்விங் ட்ரேடிங் யூசிங் ட்ரெண்ட் லைனா இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸா இருக்கட்டும், பிரேக் அவுட் ஆனா என்ட்ரின்றது பாத்தீங்க. இப்ப நான் அதை இன்னும் ஜூம் இன் பண்ணி எப்ப எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல போறேன், எங்க எடுக்கணும் அதெல்லாம் சொல்ல போறேன். ஓகே, ரைட். இப்ப நான் சாம்பிளுக்காக வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜியே காட்டுறேன், சரியா? ஓகே, நல்லா கவனிங்க, கவனிச்சா சூப்பரா புரியும். சரி, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லையா? சோ இந்த ரெசிஸ்டன்ஸை நான் என்ன பண்றேன், இப்படி போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அசியூம் இது வந்து ஸ்கேனர்ல வந்துருச்சு, ஒரு செக்டர் வாட் எவர். ஓகே, செக்டர் ஸ்கேனர் நீங்க பார்த்து அழகா ஸ்டாக் செலக்ட் பண்றீங்க அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டீங்க, பிரேக் அவுட்டும் ஆயிருச்சு. ஓகே, எங்க பிரேக் அவுட் ஆகுது? இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்கு, அதோட பாடி என்ன பண்ணிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கா? தெரியுதா? பாடி வெளியில வந்து முடியணும். ஓகே, அதுதான் மெயின் லாஜிக். ஸோ விக்கு மட்டும் முடியறது கிடையாது, பாடி முடியணும். ஸோ இங்க பிரேக் அவுட் ஆகுது. ஓகே, ஸோ இப்ப இந்த மாதிரி நடக்குதுன்னா இதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுக்க போறோம். ஓகே, நான் புட் ஹெட்டிங் as ஆல்ரெடி என்ன ஹெட்டிங் போட்டிருக்கீங்க, என்ட்ரின்னு போட்டிருக்கீங்க. இப்போ வந்து அதை 2 சப்டிவிஷனா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு அக்ரெசிவ் என்ட்ரி, ஒன்னு கன்சர்வேட்டிவ் என்ட்ரி. ஓகே, எழுதிக்கோங்க. ஒன்னு வந்து அக்ரெசிவ் என்ட்ரி, ஒன்னு வந்து கன்சர்வேட்டிவ் என்ட்ரி. 2 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது அக்ரெசிவ் என்ட்ரி. ஓகே, அக்ரெசிவ் என்ட்ரினா என்னன்னா, இப்ப ஃபாலோயிங் இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேண்டில் அப்பவே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, நாளைக்கு வந்து பஜாஜ் பினான்ஸ் பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு, இல்ல ஸ்கேனர்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. சோ நீங்க உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல போட்டீங்க. அடுத்த நாள் அழகா என்ன ஆயிட்டு இருக்கு, பிரேக் அவுட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் கரெக்டா 3 மணிக்கு மேல, ஓகே, யூ கேன் சே 3:15க்கு மேல, ஏன்னா மார்க்கெட் 3:30க்கு முடிஞ்சிரும். 3:29 வரைக்கும் உங்களால ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்னா உங்களால எடுக்க முடியும், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது 3:15க்கு மேல நீங்க என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ப்ரொவைடட் அது வந்து இந்த மாதிரி தெளிவா வெளியில வந்து பிரேக் பண்ணி முடிக்குது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது இல்லையா? அதனால 3:15க்கு எடுக்கலாம். ஏன் 3:15க்கு எடுக்கிறோம்? ஏன் 1 மணி 12 மணிக்கு எடுக்கல அக்ரெசிவ் என்ட்ரியில? இன்னைக்கு குரூப்ல ஒருத்தர் அழகா சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதே லாஜிக் தான். ஓகே, என்னன்னா இப்போ 12 மணிக்கு இப்போ பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகே, மேபி 3 மணி முடியறதுக்குள்ள திருப்பி பாடி கீழே வந்துடலாம், விக்கு மட்டும் வெளியில வந்திருக்கும். ஓகே, சப்போஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்க என்ட்ரி தப்பாயிரும் இல்லையா?
ஸோ இப்போ 3:15 தான் நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். 15 நிமிஷத்துல ஒன்றும் பாடி இறங்கிறாது பெருசா. ஓகே, அதனால மார்க்கெட் முடிகிற டைமா பார்த்து நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ தட் யூஆர் கன்ஃபர்மிங் தி என்ட்ரி. என்னோட பாடி வெளியில வந்து முடிஞ்சிருக்கு, என்னோட கேண்டலோட பாடி வெளியில வந்து முடிஞ்சிருக்கு, அந்த பிரேக் அவுட் ரீஜன் வெளியில வந்து முடிஞ்சிருக்கு. தெரியுது இல்லையா பிரேக் அவுட் ரீஜன் வெளியில, ரைட்? அதான் வந்து நம்ம மீன் பண்ற பாயிண்ட். ஸோ அக்ரெசிவ் என்ட்ரினா என்ன? அன்னைக்கு பிரேக் அவுட் ஆகும் போதே என்ட்ரி எடுக்கிறீங்க, 3:15க்கு மேல போய் என்ட்ரி எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். திஸ் இஸ் கால்ட் அக்ரெசிவ் என்ட்ரி. ஓகே, பிரேக்கிங் கேண்டில்ல என்ட்ரி எடுக்கிறீங்க அண்ட் 3:15க்கு மேல போய் எடுக்கிறீங்க. ஜஸ்ட் யூ ஆர் மேக்கிங் ஷோர் தட் அந்த பாடி வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணி முடியுது. ஓகே, பெர்ஃபெக்ட். அக்ரெசிவ் என்ட்ரி புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள் என்ட்ரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கன்சர்வேட்டிவ் என்ட்ரி. கன்சர்வேட்டிவ் என்ட்ரி வந்து அனதர் டைப் ஆஃப் என்ட்ரி. ஓகே, எல்லாத்துலயுமே வந்து நிறைய டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரிஸ், அவ்வளவுதான். அக்ரெசிவும் பெஸ்ட் தான், கன்சர்வேட்டிவும் பெஸ்ட் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க எடுக்கலாம். இப்போ நான் கன்சர்வேட்டிவ் பத்தி சொல்றேன். கன்சர்வேட்டிவ் என்ட்ரினா என்னன்னா, இப்போ இந்த கேண்டில் வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம என்ட்ரி எடுக்கல. ஓகே, இந்த கேண்டில் வந்து முடிஞ்சிருச்சு, என்ட்ரி எடுக்கல. நெக்ஸ்ட் டே வரும். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து என்ன பண்றோம், இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட நோட் பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கு? எந்த கேண்டில் புரியுதா? பிரேக்கிங் கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட். இந்த கேண்டில் தானே பிரேக் பண்ணுச்சு. ஸோ இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் எங்க வருது பாருங்க, 3520 வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே, ஓகே, நெக்ஸ்ட் டே, அதாவது இப்போ நான் இந்த கேண்டில் பத்தி பேசுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டே எப்போ இந்த கேண்டில் வந்து இந்த 3520 கிராஸ் பண்ணுதோ அப்பதான் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் சேஃப்டி மாதிரி. ஓகே, ஃபேக் பிரேக் அவுட்ஸ் எல்லாம் இப்படி அவாய்ட் பண்ணலாம், அதனால இந்த என்ட்ரி இருக்கு. ஓகே, ஸோ இந்த என்ட்ரி புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிருது, ஃபர்ஸ்ட் டே வந்து பிரேக் அவுட் ஆகி முடிச்சிருச்சு, நம்ம என்ட்ரி எடுக்கல, அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கல. ஓகே, ஸோ அன்னியோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றோம், மார்க் பண்ணிக்கிறோம், பிரேக் அவுட் ஆன டேயோட ஹையஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டே வி ஆர் வெயிட்டிங். ஓகே, எதுக்கு? அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை இந்த டே கிராஸ் பண்ணுதான்னு பாக்குறோம். ஸோ கரெக்டா இப்படி கிராஸ் பண்ணிட்டே இருக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், அதாவது 3520 மார்க் பண்ணிட்டீங்க, எப்ப 3520 கிராஸ் பண்ணுதோ என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லுவாரு. அது 1 மணிக்கு நடந்தாலும் எடுக்கலாம், 9:15 நடந்தாலும் எடுக்கலாம், இல்ல 3 மணிக்கு நடந்தாலும் எடுக்கலாம். டைமிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம் இன் கன்சர்வேட்டிவ் என்ட்ரி. அது எப்ப கிராஸ் பண்ணுதோ அப்ப நீங்க எடுக்கலாம். ஓகே, கிளியர்? அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஸோ அக்ரெசிவ்னா பிரேக் அவுட் ஆகிற அன்னைக்கே எடுப்பீங்க, கன்சர்வேட்டிவ்னா பிரேக் அவுட் ஆகி முடிச்சு அடுத்த நாள் எடுப்பீங்க, ப்ரொவைடட் அந்த பிரேக் அவுட் ஆன கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை நெக்ஸ்ட் டே கிராஸ் பண்ணணும். சரி, கிராஸ் பண்ணலன்னா என்ன ப்ரூவ் பண்றது? என்ட்ரி கிடையாது, கன்சர்வேட்டிவ் என்ட்ரி அங்க அப்ளை ஆகல, ஸோ என்ட்ரி எடுத்துருக்க மாட்டீங்க. ஓகே, வேற ஸ்டாக் பார்க்கணும். ஐ மீன் அன்னைக்கு நடக்கல, மேபி நெக்ஸ்ட் டே நடந்தா நீங்க எடுக்கலாம். நான் மீன் பண்றது அன்னைக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லுவேன். சரியா? ரைட். ஸோ லெட் மீ நோ இன் மெசேஜ். இது வரைக்கும் பார்த்தது கேட்டுச்சா? விசிபிளா? புரிஞ்சுதா? எஸ், கிளியர், கிளியர்னு போடுங்க, இல்ல எஸ்ன்னு போடுங்க. ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் என்ட்ரி நோட் பண்ணிட்டீங்களா? ரொம்ப தெளிவா. ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூ கேன் ஃபாலோ. ஓகே, தேர் இஸ் நோ கம்பல்ஷன், இல்ல பெஸ்ட் இது அப்படின்னு இல்ல. கன்சர்வேட்டிவ் என்ட்ரி இல்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா ஃபேக் பிரேக் அவுட்ஸை நீங்க அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் அக்ரெசிவ்ல என்ன பெனிஃபிட்னா சீக்கிரமா என்ட்ரி எடுத்துடுறீங்க, அதனால உங்களுக்கு ஓவர் நைட்ல எதனா கேப் ஆகுது அப்படின்னா அதுவும் சேர்த்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ ரெண்டுத்துலயுமே ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. அதனால நீங்க அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு ரெண்டுத்துல எது பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு ஃபீல் ஆகுது, யூ கேன் ஃபாலோ தட். ஓகே, ஒரே நிமிஷம் லோட் ஆகுது. ஓகே, ஸோ டைப் ஆஃப் என்ட்ரிஸ் பார்த்தாச்சு அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் யூசிங் போத் தி திங்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, நவ் we are going to see another form of trend line. ஓகே, ஸ்விங் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஐ மீன் ஸ்விங்கோட ஸ்ட்ராட்டஜி இதோட முடிஞ்சிருச்சு. சரியா? இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு நார்மல் கான்செப்ட், ட்ரெண்ட் லைனோட அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஓகே, ஸோ put the heading as triangular trend lines. Put the heading as triangular trend lines. ஓகே, ஸோ ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன்ஸ்னா என்ன அண்ட் எப்படி இது ஒர்க் ஆக போகுது அப்படின்றத we are going to see. ஓகே, ஸோ ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன்ஸ் இஸ் நத்திங் பட் ரெண்டு சைடுமே வந்து மார்க்கெட் சுருக்கிட்டே வரும். ஓகே, ஷார்ட் ஆகிட்டே வரும். சி,
கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கரெக்டா? சீங்க பாருங்க. இது வந்து ஏ பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து ஏ பாயிண்ட் அண்ட் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஏறி இருக்கு. ஸோ இது பி பாயிண்ட். ஓகே, நான் கீழே வரைஞ்சேன். கரெக்ட் தானே இந்த ட்ரெண்ட் லைன்? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த கணக்குப்படி ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், கீழே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம். கரெக்டா? ரைட். அண்ட் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி மேல பாருங்களேன். இங்க பாருங்க, ஏ பாயிண்ட் மேல இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பி பாயிண்ட்டும் கரெக்டா கீழே வருது. சோ அப்ப மேல இருந்து பார்த்தாலும் ஒரு குட்டி டவுன் ட்ரெண்ட் அங்க வந்துட்டு தான் இருக்கு. கீழ இருந்து பார்த்தாலும் கரெக்ட், மேல இருந்து ட்ரெண்ட் லைன் போட்டாலும் அதுவும் கரெக்ட். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு சைடும் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் தான் ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப இது பேர் தான் ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். சோ தட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இதுக்கு பேர் என்ன, ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன்ஸ். ஒன்றும் இல்ல, ட்ரெண்ட் லைனோட நெக்ஸ்ட் வெர்ஷன் இது, அவ்வளவுதான். ஓகே, சோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு மார்க்கெட் மூவ் ஆகும்னு அர்த்தம். சோ இது பாருங்க, மேல பிரேக் அவுட் ஆச்சு, அங்க இருந்து மேல போயிருக்கு. ரைட், கிளியர். சோ கீழேயும் உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குது, ஐ மீன் கீழேயும் ட்ரெண்ட் லைன் வருது, ப்ரொவைடட் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட் எப்படி சொல்வீங்க, ஃபர்ஸ்ட் வர ஸ்விங்லோட நெக்ஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாரு. சோ அப் ட்ரெண்ட். அதே மாதிரி மேல பாருங்க, ஒரு ஸ்விங் ஹையை விட நெக்ஸ்ட் சின்னதா வருது. சோ மேல ஒரு டவுன் ட்ரெண்ட், கீழே அப் ட்ரெண்ட். சோ திஸ் இஸ் கால்ட் ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன்ஸ். அண்ட் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு வந்து ஃபோக்கஸ், ஐ மீன் மார்க்கெட் போகுதுன்னு அர்த்தம். சரியா? ரைட். So put the heading as MTA, next heading. Okay, MTA. Put the heading as MTA. MTA என்னன்னா multi time frame analysis. Okay, so MTA என்னன்னா multi time frame analysis. So multi time frame analysis is used only for intraday. Okay, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்விங் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதனால இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடேக்கு தான் பார்ப்போம். அண்ட் சிலது நான் டாபிக் பக்கத்துலேயே சொல்லிடுறேன் இந்த மாதிரி, ஸோ தட் உங்களுக்கு பழுவாமல் இருக்கும். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் இட் இஸ் ஃபார் இன்ட்ராடே. ஓகே, ரைட். ஸோ இதுல நம்ம என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா 1 hour டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன் வரையணும். ஓகே, டிஎஃப்னா டைம் ஃப்ரேம். ஓகே, டிஎஃப்னா டைம் ஃப்ரேம், டிஎல்னா ட்ரெண்ட் லைன். ஷார்ட்டா எழுதுறேன். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். கூடவே 15 minutesல கிடைச்சாலும் வரையணும். ஓகே, 15 minutesல கிடைச்சாலும் ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறோம். ஒரு சார்ட் இருக்கு, எம்டி சார்ட் இருக்கு, அதுல 1 hourல டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெண்ட் லைன்ஸ் கிடைச்சா வரைய போறீங்க. இப்போ நம்ம வரைஞ்ச மாதிரி. ஓகே, அண்ட் 15 minutesலயும் கிடைச்சா வரைய போறீங்க. ரெண்டாவது பாயிண்ட், அப்ளை லெவல்ஸ் மார்க்கிங் கான்செப்ட். ஓகே, 4th கிளாஸ்ல, ஐ மீன் ப்ரீவியஸா ஓகே வாட் எவர். ஓகே, லெவல்ஸ் மார்க்கிங் பார்த்த ஞாபகம் இருக்கா? லெவல்ஸ் மார்க்கிங் கத்துக்கிட்டதை நீங்க இந்த இடத்துல செகண்ட் பாயிண்டா அப்ளை பண்ணணும். ஐ மீன் ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வர ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்ணி முடிச்ச உடனே செகண்ட் பாயிண்டா அதை ஆட் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஓகே, அவ்வளவுதான். இந்த ரெண்டு ரூல் தான். அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகே, இந்த 2 ரூல் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்றத சார்ட் காட்டும் போது I will tell you. ஓகே, ஸோ மல்டி டைம் ஃப்ரேம் பேர்லயே இருக்கு பாருங்க, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகே, அப்படின்னா என்னன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஏன்னா ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் சேயிங் இருக்கு. என்ன சேயிங் தெரியுமா? ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டு. அப்படின்னா என்ன? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, நீங்க போயிட்டு சும்மா பை அப்படின்ற ஒரு பட்டன் பிரஸ் பண்ணீங்க, நீங்க பெருசா அனாலிசிஸே பண்ணல, வெறும் பை அப்படின்னு பிரஸ் பண்ணீங்கன்னா கூட வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மார்க்கெட் ஓவராலா என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு? அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ தட் அப் ட்ரெண்ட் தான் வந்து கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி மார்க்கெட் டவுன் சைட் போயிட்டு இருக்குன்னா அப்ப நீங்க போயிட்டு அப் யோசிக்கிறது ரிஸ்கான விஷயம், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் அகெயின்ஸ்ட் தி ட்ரெண்ட் பண்றதை விட இந்த ட்ரெண்ட்லயே நம்ம போறது வந்து இட் இஸ் ஹைலி ப்ராபபிள்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதனாலதான் இதை சொல்லுவாங்க ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த மெத்தடை தான் நம்ம வந்து இங்க அப்ளை பண்ண போறோம் எம்டிஏ யூஸ் பண்ணி. ரைட்.
ஸோ எம்டி எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். இதே டிசிஎஸ்ஸே பார்ப்போம். ஓகே, இது வந்து கரண்ட் சிஎம்பி சார்ட். ஓகே, கரண்ட் இருங்க, இது நிறைய கேப் இருக்கு, வேற பார்ப்போம். கேப் இருக்கா? சரி, ஓகே, வில் ட்ரை வித் மாருதி. சரியா? இது வந்து மாருதியோட எம்டி சார்ட். இப்போ நம்ம என்ன பண்றோம், எம்டிஏ பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா? இப்போ நான் 1 hour வச்சுட்டேன். பாருங்க, மேல மாருதி 1H இருக்கா, 1Hனா 1 hour. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்னும் பண்ண வேணாம், ட்ரெண்ட் லைன்ஸ் போடணும். ஓகே, ரைட். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் see A point and B point. ஓகே, ஒரே ஒரு கேண்டில் இருந்தா அதை கணக்கு எடுத்துக்க கூடாது, புரியுதா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தான் ட்ரெண்ட் லைன் பிடிஎஃப் படிக்க சொல்றது. பி பாயிண்ட்ல வந்து ஒரே ஒரு கிரீன் கேண்டில் இருக்கும். ஒரே ஒரு கிரீன் கேண்டில் இருந்தா அதை கணக்கு எடுக்க கூடாது, ஏன்னா அது வந்து ப்ராப்பர் ரிவர்சல் கிடையாது. ஓகே, ப்ராப்பர் பி பாயிண்ட் கிடையாது. இப்ப நான் போட்டிருக்கிறதே ஒரு 6-7 கேண்டில் இருக்கவே சரி அப்படின்னு போட்டேன். ஓகே, பட் ஸ்டில் பெர்ஃபெக்ட் ட்ரெண்ட் லைன் வந்து இன்னும் நிறைய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும், அங்க வந்து பெரிய மூவ் ஆயிருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, லெட் மீ ஷோ யூ. அதை விட பெட்டர் ட்ரெண்ட் லைன் எப்படி போடலாம்னு காட்டுறேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரெண்ட் லைன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இங்க போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து ஆக்சுவலி வெரி குட் ட்ரெண்ட் லைன். ஏன்னா இங்க பாருங்க, ஏ பாயிண்ட் அங்க இருந்து மார்க்கெட் ரொம்ப பெருசா மூவ் ஆயிருக்கு. அண்ட் பாருங்க, பி பாயிண்ட், சி பாயிண்ட், டி பாயிண்ட், இ பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரிவர்சல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் லைன்ல நடந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வேற லெவல் ட்ரெண்ட் லைன் ஆக்சுவலி. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த ட்ரெண்ட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா ஏன் இந்த ட்ரெண்ட் லைன் நான் எடுத்தேன், ஏன் இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெண்ட் லைன் பெருசா எடுக்கல? ஏன்னா அங்க இருந்து பெரிய மூவ்மெண்ட் எனக்கு நடக்கல. ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஓகே தான், ஓரளவு பெஸ்ட் தான். 15 minutes டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். பட் ஆனா இப்போக்கு 1 hourல எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் ட்ரெண்ட் லைன். பிகாஸ் எனக்கு ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்ல இருந்து நிறைய மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியுதுன்னு சொல்ல வரேன். ஓகே, ரைட். ஸோ நீங்க எப்படி இது தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்க ட்ரெண்ட் லைன்ஸ் அந்த பிடிஎஃப் படிக்கும்போது இன்னும் பெட்டரா உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, 1 hourல இப்ப நம்ம கீழே ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாச்சு. மேல வரைய முடியுதா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட் படி மேல வரைய முடியுதா? மேல ஒரு ஸ்விங் ஐல இருந்து நெக்ஸ்ட் ஸ்விங் கீழே வரணும். அதாவது ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன் போட முடியுதான்னு கேட்கிறேன். இல்ல இல்லையா? ஸோ ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன் போட முடியலன்னா நீங்க மேல ட்ரெண்ட் லைன் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 15 minutes டைம் ஃப்ரேம் வந்துடுறேன். 1 hourல போட்டாச்சு. ஸோ தட் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரிவர்சல் ஏரியா எங்க இருக்குன்னு கீழே தெரியும். இப்போ 15 minutes டைம் ஃப்ரேம் வந்துட்டீங்க. இங்கேயும் உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் கிடைச்சா போடணும், இல்லைன்னா போடக்கூடாது. ஓகே, கிடைக்குதா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அப்பர் ட்ரெண்ட் லைன் கிடைக்கல இல்லையா? ஸோ டவுன் ட்ரெண்ட் லைன் தான் கிடைக்குது, ஏன்னா மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், டவுன் ட்ரெண்ட் லைன் கண்டிப்பா போடலாம். இது ஏ பாயிண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அதான் பி பாயிண்ட். கரெக்டா? கரெக்ட் தானே? ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட். ஓகே, அண்ட் அப்ப எது எது வந்து உங்களுக்கு சி பாயிண்டா ஆக்ட் ஆக போகுது? ஸோ இந்த இந்த ரீஜன் வந்து சி, அதுக்கு மார்க்கெட் கரெக்டா இப்ப அங்க போகும்னு சொல்ல வரல, அந்த அந்த கோடு வந்து சி பாயிண்டா ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே, ரைட். எனிவேஸ், ஸோ மேல வந்து ட்ரெண்ட் லைன் போட்டாச்சு. ஏன் மேல போட்டேன்னு புரியுதா? ஏன் கீழே போடலன்னு புரியுது இல்லையா? கீழே வந்து இறங்கிட்டு இருக்கு பாருங்க, எனக்கு ப்ராப்பர் ஸ்விங் ஹைஸ் கிடைக்கல. ஐ மீன் ஏறிட்டு போகல, இறங்கிட்டு தான் இருக்கு, அதனால தான் மேல போடுறேன். ஓகே, சரி. இப்போ எனக்கு 15 minutes டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருச்சு. 1 hour டைம் ஃப்ரேம்லயும் ட்ரெண்ட் லைன் கிடைச்சிருச்சு. ஓகே, ரைட். சரி, கீழேயும் வரும்னு நினைக்கிறேன், கீழேயும் போடுவோம். இப்போ பாருங்க, இங்க இருக்கு. பெர்ஃபெக்ட். இதுவும் ஆக்சுவலி ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன் மெத்தட் வருது பாருங்க. ஸோ நம்மளுக்கு கீழேயும் கிடைச்சிருக்கு. ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட், கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? ரைட். அப்புறம் இங்க இருந்து இவ்வளவு கேண்டில்ஸ் ஏறி இருக்குன்றதுனால திஸ் இஸ் a valid point. ஓகே, இதுவும் ஒரு வேலிட் ரீஜன் சொல்ல வரேன். ஓகே, சோ நம்மளுக்கு அப்ப கீழேயும் கிடைச்சிருச்சு, மேலேயும் கிடைச்சிருச்சு. வெரி குட். ஓகே, மாருதியில கீழே மேல கிடைச்சிருச்சு. 15 minutesல 1 hourல கீழே கிடைச்சது போட்டிருக்கீங்க. சரி, இது கூட என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், லெவல்ஸ் மார்க்கிங் பண்ணோம். இப்போக்கி சாம்பிளுக்கு நான் 2 லெவல் போடுறேன். நீங்க ஆக்சுவலி 4 போடணும். நான் உட்காந்து இன்னும் அதை சர்ச் பண்ண முடியாதுன்னு நான் 2 மட்டும் சிம்பிளா போடுறேன். ஒரு லெவல் இங்க போட்டாச்சு, ஒரு லெவல்
ஓகே, இன்னொரு லெவல் போட்டாச்சு. ரைட், ஓகே சரி. ஆக்சுவலி 4 போடணும். ஓகே, லெவல்ஸ் மார்க்கிங்க கரெக்டா போடுங்க. சரியா, லெவல்ஸ் மார்க்கிங் 4 போட்டீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப என்னென்ன நடக்க போகுது மார்க்கெட்ல? இதுக்கு முன்னாடி மாருதி பிளைண்டா நம்ம பார்க்கும்போது ஒன்றும் தெரியல. பட் இப்ப என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் இங்க இருக்கு. ஓகே, அண்ட் இப்ப அது இருக்கிறதே ஒரு லெவல்ல தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் நியூட்ரலா ஓபன் ஆகுதுன்ற பட்சத்துல மார்க்கெட் இறங்கி இந்த இடம் வந்து இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகவும் சான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஏன்? ஏன்னா அதான் ட்ரெண்ட் லைன். சோ அங்க இருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. கரெக்டா? சரி, அந்த ட்ரெண்ட் லைன்ல ரிவர்ஸ் ஆகல, அங்க என்ன ஆகுது, பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அஸ்யூமிங் இட் இஸ் கெட்டிங் பிரேக் அவுட். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நல்லா ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இட் டசன்ட் மீன் மார்க்கெட் நெக்ஸ்ட் இங்க தான் வந்து நிக்கும்லாம் கிடையாது. புரியுதா? அந்த மாதிரி தப்பா யோசிக்க கூடாது. இங்க பிரேக் அவுட் ஆகுது, அவ்வளவுதான். ஓகே, எக்ஸிட் வந்து 11th கிளாஸ்ல பாப்பீங்க. சோ இப்போக்கு இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்றது யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். சோ இங்க பிரேக் அவுட் ஆகுதுன்னா இன்னும் நல்லா இறங்கறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் சினாரியோ. ரைட், அண்ட் மேபி திடீர்னு மார்க்கெட் நல்லா இறங்கி இவ்வளவு தூரம் வந்துருச்சுன்னா அண்ட் இங்க ரிவர்சல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவ்வளவு சூப்பரான விஷயம். ஏன்? ஏன்னா ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு 1 hour ட்ரெண்ட் லைனா போட்டு வச்சிருக்கீங்க. எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல வரைகிற ட்ரெண்ட் லைன்ஸ் ஆர் மோர் எஃபெக்டிவ். 15 minutesல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும், 1 hourல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும். எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா 1 hour ட்ரெண்ட் லைன் ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க நம்ம வரைஞ்சிருக்கிறது 1 hour ட்ரெண்ட் லைன். அண்ட் அங்க மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? there is a high probability market is going to rise up ன்னு அர்த்தம். புரியுதா ஏன் இந்த இடத்துல மார்க்கெட் ரைஸ் ஆகுது சொல்றோம்ட்டு? ரைட், ஸோ இப்போ மார்க்கெட் கீழே வந்தா என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எங்கெங்க நம்ம வந்து என்ட்ரிஸ் கிடைக்க போகுதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சரி, சப்போஸ் மார்க்கெட் மேல போனா என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ அசியூமிங் மார்க்கெட் மேல போகுது. ஓகே, இந்த லெவல் மேபி இப்படி வந்து இங்க இப்படி ரீடெஸ்ட் ஆகி இப்படி போகுதுன்னா இட் இஸ் ஆல்சோ வெரி குட் அப் ட்ரெண்ட்னு அர்த்தம். எது வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு? இது வரைக்கும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆக சான்சஸ் அதிகம். ஏன்? ஏன்னா அங்கதான் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அண்ட் ஃபைனல் பாசிபிலிட்டி என்ன? அதையும் பிரேக் பண்ணிருச்சுன்னா இன்னும் நல்லா மேல போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த லெவல் வரைக்கும், அந்த லெவலையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா இன்னும் கூட மேல போகலாம். சோ கீழே இருக்கிற ஒரு 2 பாசிபிலிட்டி பாத்துட்டீங்க, மேல இருக்க ஒரு 2 பாசிபிலிட்டியும் பாத்துட்டீங்க. இப்போ ஓவராலா மாருதி வந்து உங்க கைக்குள்ள இருக்கு. ஓகே, இதுலதான் ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. ப்ரொவைடட் இன்னும் நீங்க பக்கவா அந்த 4 லெவலும் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு லெவலும் ட்ரெண்ட் லைனும் எதனா ஒரு இடத்துல அதிகமா சேர்ந்து நடக்கும்போது தட் இஸ் ஹைலி ப்ராபபிள். ஓகே, அது நீங்க ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல பாப்பீங்க. ஸோ இந்த இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கான்செப்டுக்கு, இந்த எம்டிஏக்கு பேர் தான் கான்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, என்ன சொல்லுவாங்க? கான்ஃப்ளூயன்ஸ். CONFLUENC, கான்ஃப்ளூயன்ஸ். கான்ஃப்ளூயன்ஸ்னா அடிஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸ் ஆர் மோர். ஓகே, இங்க ட்ரெண்ட் லைனும் நம்ம போட்டிருக்கோம், லெவலும் போட்டிருக்கோம். ஸோ 2 ஃபேக்டரையுமே நம்ம பார்த்து ட்ரேட் பண்றதுனால நம்மளோட வின்னிங் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அண்ட் மெயினா அதிகமா மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல ரிவர்சல் ஏரியாஸ் இருக்கு, எங்க நம்ம உஷாரா இருக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பியூட்டி ஆஃப் எம்டிஏ. அண்ட் எம்டிஏ பண்ணாம இன்ட்ராடே ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. புரியுதா? எம்டிஏ பண்ணாம இன்ட்ராடே ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. ஏன்னா எம்டிஏ அவ்வளவு முக்கியம். எம்டிஏ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்டாக் என்ன சொல்ல வருதுன்னே தெரியும். நீங்க எதுவுமே தெரியாம வெறும் ஒரு கோட போட்டு பிரேக் அவுட் ஆச்சு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா அப்படி. ஓகே, இட் டசன்ட் மீன் நீங்க எல்லா வாட்டியும் தோப்பீங்கன்னு சொல்ல வரல. இப்படி பண்ணும்போது ஹை ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் இருக்கும். அதானே நம்மளுக்கு வேணும். அதுக்கு தானே கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஸோ மேக் ஷூர் தட் யூ ஆர் ஃபாலோயிங் எம்டிஏ வெரி எஃபெக்டிவ்லி ஃபார் இன்ட்ராடே. சரியா? ரைட், கிளியர்? புரிஞ்சுதா எம்டிஏ? இன்னும் ஒரு ஸ்டாக் வந்து டக்கு டக்குன்னு நான் இப்போ போட்டுடுறேன். ஓகே, பஜாஜ் ஃபினான்ஸே போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. என்ன வருது? ட்ரெண்ட் லைன் வருதா கீழே? செக் இஃப் வெதர் எனி ட்ரெண்ட் லைன் இஸ் கனெக்டிங். ஓகே, ஸோ எஸ் இட் இஸ் கனெக்டிங். ஏன் வந்து இந்த இடத்துல நான் இதை நான் கன்சிடர் பண்ணல அப்படின்னா, இது வந்து இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் எனிவேஸ். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா போடுங்க, இல்லைனா யூ கேன் ஸ்கிப் ஆஃப் தி திஸ் ட்ரெண்ட் லைன். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஏன் இதை நான் கன்சிடர் பண்ணலான்ட்டு. ஏன்னா மார்க்கெட் பாருங்க, அது பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு. இங்க இருந்து கீழே தான் போயிருக்கணும். பட் ஆனா அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது கேப் அப் ஆகி அந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு பாருங்க 2 வாட்டி. தெரியுதா?
ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இன்னைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் டேவும் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ரெஸ்பெக்ட் நான் மீன் பண்றது, இப்போ இங்க உடஞ்சிருச்சு, அடுத்த நாள் கேப் பாக்குதுன்னே வச்சு, கேப்னா அதை பத்தி நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல பார்ப்போம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் கேப் பாக்குது. ஓகே, மேல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, மேல ஓப்பன் ஆகி கீழே தானே வரணும், ஏன்னா ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருச்சுல. பட் ஆனா கீழே வராம என்ன பண்ணிட்டு இருக்கு 2 நாளா மேலதான் போயிட்டு இருக்கு. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரெண்ட் லைன் இன்னும் உயிர் இருக்குன்னு அர்த்தம், இன்னும் இட் இஸ் ரெஸ்பெக்டிங் த ட்ரெண்ட் லைன் அர்த்தம். ஓகே, அதனால தான் நான் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கேன். ஓகே, எஸ். ஸோ இது வந்து ஏ பாயிண்ட் அண்ட் அங்க இருக்கிறது பிசி டி பாயிண்ட். ஓகே, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அதனால இது வந்து வெரி வேலிட் அண்ட் எஃபெக்டிவ் ட்ரெண்ட் லைன் ஸ்டில். ஓகே, சரி, மேல மேல நம்மளுக்கு கிடைக்குதா, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பாருங்க. மேல நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் வருதா? எஸ், கண்டிப்பா வருது இல்லையா? சி, தெரியுதா? மேல வந்திருக்கு. ஸோ பாருங்க, ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் அண்ட் டி பாயிண்ட். ஸோ எப்பவுமே 4 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா இந்த 4ம் எங்க கனெக்ட் ஆகுதோ அதுதான் பெஸ்ட் ட்ரெண்ட் லைன். ஓகே, வாட் ஐ மீனிங் இஸ், சில பேர் நீங்க எப்படி போடலாம்னா இப்படி போடலாம். இது கூட ஒரு அழகான ட்ரெண்ட் லைன் தான். ஏன் நான் வந்து இப்படி போட்டேன்னா, அங்கதான் டி பாயிண்ட்டும் கனெக்ட் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ டி பாயிண்ட் கனெக்ட் ஆகுறது தான் உங்களுக்கு ஒரு க்ளூ, இந்த இப்படி போடுற ட்ரெண்ட் லைனும் கரெக்ட் தான் ராசா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வேலிட் ட்ரெண்ட் லைன் பிகாஸ் டி பாயிண்ட் இஸ் கெட்டிங் கனெக்டட். சரி, அதனால இப்ப நான் வந்து கீழே மேல ட்ரெண்ட் லைன்ஸ் போட்டேன், ரைட்? ஸோ இப்போ 15 மினிட்ஸ் போகும். 15 மினிட்ஸ்ல ட்ரெண்ட் லைன் எங்கன்னா போடுற மாதிரி கிடைக்குதா? எஸ், மேல போடலாம், பட் ஆனா ரொம்ப பக்கத்துலயே வந்து நிற்கும் இல்லையா? அதனால இப்படி ஒன்னு பக்கத்துல ஒண்ணு ரொம்ப பக்கத்துல போட வேணாம். ஸோ ஸ்கிப் இட் ஆஃப். ஸோ மேல 1 ஹவர்ல போட்டதே இருக்குன்றதுனால இதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 15 மினிட்ஸ்ல தனியா எதுவுமே போடல, ஏன்னா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? லெவல்ஸ் மார்க்கிங் பண்ண போறோம். லெவல்ஸ் மார்க்கிங் எத்தனை பண்ணணும்? 4 பண்ணணும் இல்லையா? இங்க வந்து சாம்பிளுக்கு 2 மட்டும் பண்றேன். 1 2. ஓகே, 2 லெவல் போட்டிருக்கேன், ரைட்? சரி, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. சோ பஜாஜ் பினான்ஸ் என்ன சொல்ல வருது? இப்போ உங்களுக்கு வந்து புரியுதா? பஜாஜ் பினான்ஸோட டோட்டல் கன்க்ளூஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும், என்ன சொல்ல வருதுன்ட்டு. மார்க்கெட் நல்லா சுருங்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன் தான் நடந்துட்டு இருக்கு. சோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு ரொம்ப பெருசா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் சி, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுற வரைக்கும் யூ நீட் டு வெயிட், ஏன்னா இதுவும் ரொம்ப பக்கத்துல இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் தான் காமன் சென்ஸ். சோ அப்ப இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு, உடனே என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அப்ப இந்த இடம் வரதுக்குள்ள நீங்க கொஞ்சம் க்ளோஸ் பண்ற மாதிரி பார்க்கணும், இல்ல உஷாரா இருக்கணும். பிகாஸ் தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் 1 ஹவர்ல போட்ட ட்ரெண்ட் லைன் அது, அதனால அது கண்டிப்பா ரெஸ்பெக்ட் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இன்னும் சேஃபா ட்ரேட் பண்ணா அதையும் பிரேக் அவுட் பண்ணட்டும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்ல அங்க ரிவர்ஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. ரிவர்ஸ் ஆனாலும் அது ஒரு என்ட்ரி, பிரேக் அவுட் ஆனாலும் அது ஒரு என்ட்ரி. சரியா? எனிவேஸ், சோ அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, அதை கிராஸ் பண்ணா பிரேக் அவுட். சரி, கீழே பாருங்க. சப்போஸ் மார்க்கெட் நல்லா இப்படி வருதுன்னா இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு, ஏன்னா ஆல்ரெடி எவ்வளவு வாட்டி அதே ட்ரெண்ட் லைன்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ், கிட்டத்தட்ட 4 டேஸ்ல 3 டேஸ் வந்து அதே இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஒரு நாள் பிரேக் அவுட் ஆகி செமையா கீழே போயிருக்கு. ஒரே ஒரு ட்ரெண்ட் லைன் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு பாத்தீங்களா? So this is the reason I said a single trend line can feed a family, okay, for 1 month. So there is a high possibility market இங்க இறங்கி திருப்பியும் ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. அண்ட் சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா எப்படி இங்க இறங்குச்சோ அதே மாதிரி நல்லா இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. These are the possibilities in Bajaj Finance for intraday. 4 லெவல் போடணும், நான் சாம்பிளுக்கு தான் 2 போட்டிருக்கேன். சரியா? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா பஜாஜ் பினான்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு? அண்ட் எங்க என்ட்ரி எடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு மெயினா புரியணும், எங்க என்ட்ரி எடுக்க முடியும்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் பார்க்கும்போது என்ட்ரிஸ் பத்தி நான் சொல்லுவேன். மெயினா இப்போ எங்க எடுக்க கூடாதுன்றது உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல வந்துட்டு ஓகே, சி, ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு லெவல் இருந்துச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்கிறேன்னு யோசிப்போமா? கண்டிப்பா யோசிக்க மாட்டோம். ஏன்? அது கீழே ட்ரெண்ட் லைன் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இந்த இடமும் பிரேக் அவுட் ஆகணும்னு வெயிட் பண்ணணும். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் டூயிங் வெரி குட்னு அர்த்தம். அண்ட் ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல சில பீப்புள் லெவல்ஸ் மார்க்கிங் யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா டோன்ட் டேக் எனி ட்ரேட்ஸ், டோன்ட் டேக் எனி ரியல் ட்ரேட்ஸ் அன்டில் ப்ராசஸ் 2 கம்ப்ளீட்ஸ். ஓகே, கிளாஸ் 1, ஐ மீன் ப்ராசஸ் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 11 நாள். சரியா? இப்பதான் கத்துக்கிறீங்க. நான் சொல்றது மெயினா எஸ்பெஷலி ஃபார் பிகினர்ஸ். சரியா? அண்ட் ப்ராசஸ் 2 வந்து 2 வீக்ஸ் டெமோ பண்ணணும். என்னதான் நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது கற்பூரமா இருந்தாலும், கற்பூரமான ஸ்டூடெண்டா இருந்தாலும் யூ நீட் சம் பிராக்டிஸ் பிஃபோர் யூ கெட்டிங் இன்டு ரியல். ஓகே, நம்ம 10,000 ரூபாய் கஷ்டப்பட்டு சேர்க்கிறீங்க இல்லையா? அது உடனே போய் இழக்கக்கூடாது. ஒரு பிகினர் தான் கண்டிப்பா மணி லாஸ் பண்ணிருவாங்க, எவ்வளவு பெரிய கிளாஸ் அட்டன் பண்ணாலும். புரியுதா? ஸோ அதுக்கு தான் பிராக்டிஸ் செம்மையா பண்ணணும்.
இப்ப கிளாஸ்ல உங்களுக்கு வரப்போற சக்சஸ் 50% தான். கிளாஸுக்கு அப்புறம் ஓகே நான் கிளாஸ் இந்த ப்ராசஸ் ஒண்ணா நான் சூப்பரா பண்ணி கொடுத்துருவேன். ப்ராசஸ் 2ல நீங்க நான் கொடுத்த எஃபர்ட்ஸ்க்கு ஈக்குவலா நீங்க கொடுக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா தான் வேற லெவல் சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. ஓகே ஐ வாண்ட் யூ ஆல் டு பி சூப்பர் சக்சஸ்ஃபுல், நாட் லைக் வந்தோ போனோம் அப்படி இருக்கக்கூடாது. ஓகே வந்தா சம் சேஞ்ச் ஹேஸ் டு பி தேர். ஸோ அதனால தான் நான் ஒரு விஷயமும் ஐ மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. அண்ட் அதே மாதிரி நீங்களும் வந்து செமையா எஃபோர்ட் பண்ணணும். அதனால டோன்ட் ஜம்ப் இன்டு ரியல் ட்ரேட்ஸ்ன்னு சொல்ல வரேன். புரியுதா? இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் தான். சமத்தா அழகா டெமோ பண்ணிட்டு அதுல ஸ்ட்ராங் ஆயிட்டு அப்பதான் கான்ஃபிடென்ட் வரும். இன்னும் கிளாஸே முடியல, முடியும் போது உங்களுக்கு இதோட இன்னும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி பத்தி எல்லாம் புரியும். ஸோ அதெல்லாம் புரிஞ்சுட்டு டெமோ பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு எது வருது எது வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ட்ரேடிங் பண்ணும்போது தான் லாஸ் ரொம்ப கம்மியாகும், ப்ராஃபிட்ஸ் நிறைய வரும். ஓகே நிறைய இது ஒரு ப்ராசஸ் இது. ஸோ மேக் ஷுர் யூ ஃபாலோ இட் ப்ராப்பர்லி. மற்றவங்க பண்ணாங்க நான் பண்ணேன், சில பேர் அனுப்புனாங்க ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்து அதனால நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து நல்ல விஷயங்கள் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே அவ்வளவுதான். அவங்க பண்றாங்கன்றதுதான் நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே ரைட். ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் ஒரு மென்டாரா ஐ நீட் டு டெல் தீஸ் திங்ஸ். ஓகே ஃபைன். அண்ட் ஓகே இது வரைக்கும் புரிஞ்சுதா? எம்டிஏ புரிஞ்சுதான்னு சொல்லுங்க சீக்கிரம். ஓகே ஸோ எம்டிஏ வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது இல்லாமல் இன்ட்ரடே பண்ணக்கூடாது. சரியா? ஸோ பண்ண உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். அண்ட் புட் த ஹெட்டிங் as indicators. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து இண்டிகேட்டர்ஸ். ஓகே இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர் தான் என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் சப்போர்ட்டிவ் டூல் ஃபார் அவர் பிரைஸ் ஆக்ஷன். ஓகே அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம், எஸ்என்ஆர்னு பார்த்தோம், அப்புறம் ட்ரெண்ட் லைன்ஸ் பார்த்தோம், இப்போ எம்டிஏ பார்த்தோம். இது எல்லாமே வந்து பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. சரியா? பிரைஸ் ஆக்ஷன்னா கேண்டில்ஸ்னாலையும் அண்ட் இந்த பிரைஸோட மூவ்மெண்ட்டை வச்சு ட்ரேட் பண்றதா பிரைஸ் ஆக்ஷன். சரி, இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஓகே இதுக்கு ஒரு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஓகே அதுதான் வந்து இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங்ல 4 இண்டிகேட்டர் இருக்கு. 4 இண்டிகேட்டர் பாப்பீங்க. இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பேர் என்னன்னா மூவிங் ஆவரேஜ். ஓகே பிராக்கெட்ல இஎம்ஏன்னு போட்டுக்கலாம். மூவிங் averages. Okay, also called as exponential moving averages, EMA. ரெண்டாவது வந்து வால்யூம். மூணாவது வந்து RSI and fourth வந்து CPR. ஓகே பிராக்கெட்ல PDH and PDL போட்டுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பேர் என்ன? மூவிங் ஆவரேஜ், ஆல்சோ கால்ட் as எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். அதாவது எம்ஏன்றது தான் பேரு, அதோட ஒரு டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், அதனால அது பேர் இஎம்ஏ. சரியா? ரெண்டாவது வந்து வால்யூம், மூணாவது வந்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், ஆல்சோ கால்ட் as RSI, ஃபோர்த் வந்து சிபிஆர், சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். ஓகே 4 பேர் எழுதிக்கிட்டீங்களா? உங்க நோட்ல டைரியில நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஸோ இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் பேர் எழுதிக்கோங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் பேர் போட்டுக்கோங்க. எம்ஏ. ஓகே எம்ஏனா என்ன? மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ்னா என்னன்னா இட் இஸ் நத்திங் பட் அ லைன். ஓகே இப்படி ஒரு லைன் இருக்கும். சரியா? நான் காட்டுறேன். இந்த லைன் வந்து நம்ம என்ன நம்பர் இருக்கோ அவ்வளோ கேண்டில்ஸோட ஆவரேஜ் பிரைஸ்ன்னு அர்த்தம். ஓகே நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ண போற மூவிங் ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா 20 EMA. ஓகே என்ன இஎம்ஏ? 20 EMA அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 கேண்டிலோட ஆவரேஜ் பிரைஸ்.
ஓகே, ஆவரேஜ் பிரைஸ்னா என்னன்னு தெரியும் தானே, நடுநிலைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆவரேஜோட தமிழ் மீனிங், தமிழ் வேர்ட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 5 இருக்கு, 10 இருக்கு, 15 இருக்கு, 3 வேல்யூ இருக்குன்னா இதோட ஆவரேஜ் என்னன்னா 10 இல்லையா? அதுதான் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 20 கேண்டில்ஸோட ஆவரேஜ் பிரைஸ் என்னவோ அந்த அந்த இடத்துல இது இருக்கும். ஐ மீன் அதை வந்து டினோட் பண்ணும். அதுதான் வந்து மூவிங் ஆவரேஜ். சரியா? ரைட். ஸோ இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பாருங்க. இப்ப நான் சொல்ல போறது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்ட்ராடேக்கு எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் ஸ்டில் ஒரு உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ ஸ்விங் ட்ரேடிங்னு நான் சொல்லிட்டேன்றதுனால ரைட், என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ண போறோம்? 1 டே டைம் ஃப்ரேம். ஸ்விங்னாலே 1 டே தான். ஸோ இப்போ நான் 1 டே வச்சுட்டேன். சரி, அண்ட் இங்க நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்றீங்க. ஐ மீன் போட்டிருக்கீங்க, பட் ஆனா பாருங்க இன்னும் பிரேக் அவுட் ஆகல இந்த ஸ்டாக். தெரியுதா? அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு கேண்டில் இப்படி தெளிவா பிரேக் அவுட் ஆனாதான் தட் இஸ் கால்ட் பிரேக் அவுட். ஒன்னும் பிரேக் அவுட் ஆகல. எஸ், பட் ஆனா வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கலாம், ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்குன்றதுனால. ஃபைன். சரி, இது வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷன் மூலமா பாத்துட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி இன்னும் இண்டிகேட்டர் மூலமா இது சப்போர்ட் பண்ணுதா, நடக்குது, இதை என்ட்ரி எடுக்கலாமா, கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்குதான் we are going to use EMA. ஓகே, இது எப்படி எடுக்கணும், எப்படி இண்டிகேட்டர் பிளேஸ் பண்ணணும்னு சொல்ற கவனிங்க. இது வந்து ஐபேட்ன்றதுனால எனக்கு கீழே இருக்கு. நார்மலி போன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும். ஓகே, இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஓகே, இண்டிகேட்டர் எஃப்எக்ஸ் இருக்கும், இல்ல இண்டிகேட்டர்னு இருக்கும். ஓகே, எப்படி இருந்தாலும் சேம் தான். ஸோ இண்டிகேட்டர் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச்ல EMA அப்படின்னு டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும்? EMAன்னு டைப் பண்ணணும். டைப் பண்ண உடனே நிறைய வரும். அதுல நான் இப்ப ஸ்டார் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? உங்களுக்கு வந்து அது 4th-லயோ 5th-லயோ காட்டும். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்லயே இருக்கு பாருங்க. EMA 20 பார், 50 பார், 100 பார், 200 டாக்டர் ஸ்பீச் 6224 இருக்கு இல்லையா ஃபேவரட்டிஸ்ல. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணும். ஐ மீன் அதுதான் எடுத்துக்க போறோம். EMA 20 பார், 50 பார், 100 பார், 200 அப்படின்ற இண்டிகேட்டர் எடுக்க போறோம்னு சொல்லுவாங்க. சரியா? அது மேலேயே பிரஸ் பண்ணும். பேர்லயே பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த இண்டிகேட்டர் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி வந்துடும். வந்துருச்சா? தெரியுதா? ஓகே, நிறைய லைன் கோடு இன்னும் நிறைய ஒரு 4 கோடு இருக்கு பாருங்க. இவ்வளவு லைன் வச்சு நம்ம என்ன பண்றது? ஓகே, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? மாடிஃபை பண்ண போறோம். ஸோ எப்படி மாடிஃபை பண்ணும்? இங்க மேல பாருங்க 4 இருக்கு, அதை பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ண உடனே எல்லா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்றதோட பேர் இருக்கு. அது மேல ஒரு பிரஸ் பண்ணீங்கன்னா கண்ணு மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். கண்ணுனா என்னன்னா ஆன் ஆஃப். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம உள்ள போய் எடுத்துட்டு இருக்க முடியாது அதெல்லாம் இண்டிகேட்டர். அதனால உங்களுக்கு வேணும் போது ஆன் பண்ணிக்கலாம், வேணும் போது அதை அப்படியே அங்கேயே க்ளோஸ் மட்டும் பண்ணி ஐ மீன் ஆஃப் மட்டும் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போக்கே எனக்கு வேணுன்றதுனால வி மேக் இட் ஓப்பன். அண்ட் நடுவில் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிரஸ் பண்ணிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா 20யும் 200யும் யூஸ் பண்ண போறோம் ஸ்விங் ட்ரேடிங். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 20 அண்ட் 200. ஸோ இது வந்து 20, 50, 100, 200 இருக்கு. மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஆர்டர்ல தான் இருக்கு. அதனால எனக்கு 50, 100 வேணான்றதுனால அதை நான் அன்டிக் பண்ணிட்டேன். தெரியுதா? எனக்கு 50யும் வேணாம், 100ம் வேணாம். அது ரெண்டுத்தையும் அன்டிக் பண்ணிட்டேன். 20, 200 வேணும், அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஓகே எடுத்துடுறேன். ஓகே, இப்ப நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு மூவிங் ஆவரேஜ் இருக்கு? 2 தான் இருக்கு இல்லையா? பெர்ஃபெக்ட். ரைட். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? 200 மூவிங் ஆவரேஜ் பாருங்க, பார்த்தாலே தெரியுது எவ்வளவு அழகா நம்மளுக்கு அது சப்போர்ட் பண்ணுது பாருங்க. ஐ மீன் 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேல ஓகே, அந்த பர்பிள் கலர் லைன் வந்து 200 மூவிங் ஆவரேஜ். குட்டியோன்னு இருக்கு பாருங்க, ரெட் கலர் பக்கத்துலயே அந்த கேண்டில்ஸ் கூடவே போயிட்டு இருக்குல்ல, அதான் 20 மூவிங் ஆவரேஜ். சோ ஃபர்ஸ்ட் இப்ப நான் பர்பிள் கலர் பத்தி சொல்றேன், வயலட் பத்தி சொல்றேன். அதுக்கு மேல கேண்டில்ஸ் இருக்க வரைக்கும் சம ஓவராலா நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அண்ட் பார்த்தாலே தெரியுதா? இந்த இடத்துல பாருங்க, இங்க இங்க வந்து 200 கிராஸ் பண்ணி மேல வந்திருக்கு கேண்டில்ஸ் இல்லையா? அங்க இருந்து எப்படி அப் ட்ரெண்ட்ல இருக்கு பாருங்க. ரைட். சோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி சார்ட்ல டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அப்படின்றத ஈஸியா ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கும்போது இல்லையா? இப்ப இப்படி நீங்க பாக்குறீங்கன்னா இது அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு கேட்டா நமக்கு டவுட்டா இருக்கும். ஆனா ஒன்ஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டீங்கன்னா டெக்னிக்கலி இது பார்த்தாலே சொல்லுது என்னது சம அப் ட்ரெண்ட்ல தான் கண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லுது. ரைட், இதான் வந்து 200 மூவிங் ஆவரேஜ். சரி, இப்ப 20 மூவிங் ஆவரேஜ் வரும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அதான் 20 மூவிங் ஆவரேஜ். ஓகே, சோ என்ன ரூல்னா, நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல ஒரு என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா we should make sure that the candles are about 20 and 200 moving average. என்ன சொல்றேன்னு புரியுதா? நம்ம என்ட்ரி எடுக்க போறோம்னா அந்த கேண்டில் வந்து 20க்கும் 200க்கும் மேல இருக்கணும்.
20க்கும் மேல இருக்கணும். 200 ஆப்வியஸ்லி மேல இருக்கும், 20க்கும் மேல இருக்கணும். புரியுதா? 20க்கு கீழே இருந்தா அது வந்து என்ட்ரி கணக்கு கிடையாது. வி ஷுட் நாட் டேக் எனி என்ட்ரி. ஏன்னா அது வந்து இன்னும் நல்ல அப் ட்ரெண்ட்ல இல்லைன்னு அர்த்தம். 200ன்றது ஓவரால் அப் ட்ரெண்ட், 20ன்றது தான் இப்போ கரண்ட்லி நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கா இல்லையான்னு சொல்லும். ஓகே, ஸோ கண்டிப்பா 20க்கும் 200க்கும் மேல கேண்டில் இருக்கணும்னு சொல்ல வரேன். அண்ட் இப்போ நம்ம சப்போஸ் நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா எடுக்கிற என்ட்ரி கரெக்ட் என்ட்ரி தான். ஏன்? ஏன்னா அந்த 20 EMA கீழே தானே இருக்கு. ஐ மீன் 20 EMAக்கு மேல தானே அந்த கேண்டில் வரும். இதான் 20 EMA தெரியுதா, அந்த ரெட் கலர் லைன். ஸோ நாளைக்கு இப்படி வரும், அந்த 20 EMA இப்படி வரும். ஸோ அப்ப கேண்டில் மேல தானே இருக்கு. அப்ப டெக்னிக்கலி நல்ல அப் ட்ரெண்ட்ல தான் அந்த ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அதனால நம்மளுக்கு சான்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால 20க்கும் 200க்கும் மேல இருந்துச்சுன்னா தான் என்ட்ரி எடுக்க போறோம். இல்லைன்னா நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். வி ஹவ் டு வெயிட். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல என்ட்ரி இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுக்கலாமா? கரெக்டா? அது இல்ல. ஏன்? ஏன்னா 20க்கு கீழே இருக்கு பாருங்க, 200க்கு மேல இருக்கு. ஓகே, பட் ஆனா 20க்கும் மேல இருக்கணும் தானே பார்த்திருக்கோம். ஸோ அப்ப அது கரெக்ட் இல்லைல்ல. அப்ப என்ன பண்ணும்? we need to wait until the next time strategy arrives. ஸோ நெக்ஸ்ட் டைம் எங்க ஸ்ட்ராட்டஜி அரைவ் ஆயிருக்கு? இங்கதான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிருக்கு, 20க்கும் மேல இருக்கு, 200க்கும் மேல இருக்கு. அண்ட் அங்க வந்து மார்க்கெட் எப்படி ஏறி இருக்கு பாருங்க. புரியுதா? ஓகே, 20-200 மூவிங் ஆவரேஜ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். இது வந்து எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இது பாருங்க, இந்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தா செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, 20க்கும் மேல இருக்கு, 200க்கும் மேல இருக்கு. அண்ட் அழகா பிரேக் அவுட் ஆகுது. என்ட்ரி எடுக்கிறீங்க, அப்படியே எப்படி செங்குத்தா ஏறி இருக்கு பாருங்க. அந்த 20 பாருங்க எப்படி எப்படி சப்போர்ட் பண்ணுது. நம்மளுக்கு பார்த்தாலே காட்டுது பாருங்க, சம் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு காட்டுது பாருங்க 20. எஸ், சப்போஸ் இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சிருந்தா எடுத்திருப்பீங்களா? இல்ல. ஏன்? ஏன்னா 20 விட கீழே இருக்கு. சோ புரியுதா? 20 விட கீழே இருந்தாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது, 200 விட கீழே இருந்தாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. 20க்கும் 200க்கும் கண்டிப்பா அந்த கேண்டில் மேல இருக்கணும் நம்ம என்ட்ரி எடுக்கும்போது, லைக் திஸ். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் ஃபார் யூ. எந்த ஸ்டாக் எடுத்தாலும் இப்படிதான். ஓகே, அண்ட் எப்ப 20க்கு கீழே இருக்கும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த ஸ்டாக்கை திரும்பி கூட பார்க்க கூடாது. நிறைய பேர் வந்து சில புத்திசாலிகளா இருப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கா, நம்ம போய் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, எப்படி? மார்க்கெட் அதாவது அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது வேற. அவங்களாம் பிளைண்ட் என்ட்ரி எடுப்பாங்க. இப்ப இவ்வளவு இறங்கிருக்கு, ஒரு என்ன கிட்டத்தட்ட 4 மாசமா இறங்கிட்டு இருக்கு, அதனால போய் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது. புரியுதா? டோன்ட் டேக் என்ட்ரிஸ் லைக் தட் பிளைண்ட்லி. அண்ட் எஸ், நீங்க எடுக்க மாட்டீங்க, பட் சொல்றேன் அந்த இடத்துல நம்மளோட இப்ப இங்க கூட நம்ம எடுக்கக்கூடாது. மூவிங் ஆவரேஜ் படியும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல. அப்ப இங்க நம்ம எப்ப என்ட்ரி எடுப்போம்? மேபி இப்படி அழகா ஒரு யூனோ ஒரு கேண்டில் வருது, அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஐ மீன் இங்க ஒரு கேண்டில் வருது, நெக்ஸ்ட் வந்து இப்படி இறங்கிருச்சுன்னே வச்சுக்கோங்க. சரியா? திருப்பி இப்ப இதான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடும் இல்லையா? ஏன்னா அங்க வந்து மார்க்கெட் நல்லா இறங்கிருக்குன்றதுனால திருப்பி எப்போ நம்ம இப்படி வரமோ, இப்படி இப்படி வந்து இந்த இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம பிரேக் பண்றோமோ, அந்த டைம் கண்டிப்பா 20-200 விட அந்த கேண்டில் மேல இருக்கும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? என்ட்ரி எடுக்க போறோம்னு சொல்ல வரேன். கிட்டத்தட்ட டபிள்யூ ஷேப் ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல. புரியுதா? அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுதான் பியூட்டிஃபுல் என்ட்ரி, சூப்பர் என்ட்ரி செட்டப். ஏன்னா 20-200 அந்த டைம் சப்போர்ட் பண்ணும். அண்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியும் அங்க அப்ளை ஆகுதுன்னு சொல்ல வரேன். எல்லாமே சேர்ந்து நடக்கும்போது தட் இஸ் பெர்ஃபெக்ட் என்ட்ரி. ஒன்னு இல்லைன்னா கூட யூ ஷுட் நாட் டேக் என்ட்ரி. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, நல்ல என்ட்ரி கிடைச்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட். அண்ட் அங்க வந்து மார்க்கெட் எப்படி ஏறி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதையும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல எங்க கிடைச்சிருந்தாலும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகே, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு, மேல போயிருக்குதான். ஆனா டெக்னிக்கலி இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் என்ட்ரி. ஏன்னா 20க்கு மேல இருக்கு, 200 கீழே இருக்குல்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்? வெயிட் பண்ணிருக்கணும் அடுத்த சான்ஸுக்கு. உடனே கிடைச்சது பாருங்க அடுத்த சான்ஸ். இந்த இடத்துல கிடைச்சது தெரியுதா? 20க்கும் 200க்கும் மேல இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் பிரேக் அவுட் ஆகுது. அவ்வளவு அங்க என்ட்ரி எடுத்துட்டு போங்க. இங்க திஸ் இஸ் கரெக்ட் என்ட்ரி, திஸ் இஸ் ராங் என்ட்ரி. டெக்னிக்கலி ராங். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இன்னும் கூட கீழே போயிருக்கலாம். புரியுதா? ஏன்னா 200 விட கீழே இருக்கு, ஓவராலா டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால திஸ் இஸ் ராங் என்ட்ரி, திஸ் இஸ் சூப்பர் பக்கா என்ட்ரி. ஓகே, அவ்வளவுதான். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் அக்குவேரா அணிவேரா புரிஞ்சிருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். புரிஞ்சுதா? எஸ். ஓகே, நவ் இன்ட்ராடேக்கு. ஓகே, மூவிங் ஆவரேஜ் இன்ட்ராடேக்கு எப்படி யூஸ் பண்ண போறோம்? ஒன்றும் இல்ல, அவ்வளவுதான். டைம் ஃப்ரேம் மட்டும் மாறுது. ஓகே, இன்ட்ராடேனாலே எப்பவுமே 5 மினிட்ஸ். சரியா? நம்ம இன்ட்ராடேனாலே
அனாலிசிஸ்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பண்றோம், அது பார்த்துட்டீங்க. எம்டிஏ எப்படி பண்ணணும் எல்லாமே பார்த்தீங்க. என்ட்ரினாலே மோஸ்ட்லி 5 minutes தான் வில் பி யூசிங். சில பேருக்கு 15 பிடிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தாராளமா யூஸ் பண்ணுங்க. பட் 5 தான் வந்து நார்மலி சஜஸ்டட். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 minutes டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் 200 தேவைப்படாது. ஓகே, 200 நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். 20 தான் மெயின். ஓகே, 20 ஆர் 50 ரெண்டுமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வச்சு பார்க்கலாம். ஓகே, 20, 50 ரெண்டுமே வந்து சஜஸ்டட். ஸோ இப்போக்கு நான் 20 உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. 20க்கு மேல இருந்தா அது அப் ட்ரெண்ட், 20க்கு கீழே இருந்தா டவுன் ட்ரெண்ட். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ சப்போஸ் நீங்க பிரேக் அவுட் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா யூ கேன் ஃபோக்கஸ் தட். ரிவர்சல் என்ட்ரிக்கு இது பொருந்தாது. ஓகே, ரிவர்சல் என்ட்ரிக்கு இது பொருந்தாது. ஐ மீன் மூவிங் அவரேஜஸ் பொருந்தாது. ரிவர்சல் என்ட்ரி நான் மீன் பண்றதுங்க பாருங்க, தெரியுதா? இது வந்து ஏ பாயிண்ட், இது வந்து பி பாயிண்ட், அண்ட் இது வந்து சி பாயிண்ட் இல்லையா? ஸோ சி பாயிண்ட்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல எனிவேஸ் அந்த ஆக்சுவலி பொருந்துருச்சு இந்த இடத்துல. பட் எல்லா இடத்துலயுமே வந்து அந்த இடத்துல மூவிங் அவரேஜோட அந்த கேனல் கீழே இருக்குமானா டவுட் தான். ஓகே, இந்த இடத்துல வந்துருச்சு. பட் ஸ்டில் ரிவர்சல் அப்போ நீங்க மூவிங் அவரேஜ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடி பார்த்ததுல பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி தான் ஸ்விங்ல. அதனால நம்ம மூவிங் அவரேஜஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, இன்ட்ராடேலையும் யூஸ் பண்ணுவீங்க. பிரேக் அவுட்னா நீங்க யூஸ் பண்ணலாம். பிரேக் அவுட் நான் மீன் பண்றது இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் வரையிற பாருங்க, தெரியுதா? ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது. இப்போ பிரேக் அவுட் ஆகுதுன்னா அப்போ கண்டிப்பா மூவிங் அவரேஜ் சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். அதாவது மூவிங் அவரேஜ் கீழே இருக்குன்னா அப்போ மார்க்கெட் இறங்குதுன்னு அர்த்தம். ஸோ கீழே தானே இருக்கு, நாங்க வந்து மார்க்கெட் எப்படி இறங்கி இருக்கு பாருங்க, தெரியுதா? இதான் விஷயம். அண்ட் அதே மாதிரி ஏறுதுன்னா 20 மூவிங் ஆவரேஜோட மேல இருக்கணும். இங்க பாருங்க, ட்ரெண்ட் லைன் போடுறீங்க, பிரேக் அவுட் ஆகுது, அண்ட் மூவிங் ஆவரேஜோட மேல இருக்கு. ஸோ வெரி குட் என்ட்ரி. அண்ட் அங்க வந்து மார்க்கெட் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இன்ட்ராடேனா 20 மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, 20 ஆர் 50. ஓகே, ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணலாம். 15ன்றது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஏன்னோ ப்ராடா இருக்கும். 20ன்றது ரொம்ப பக்கத்துல இருக்கும். ரெண்டுமே வந்து பெஸ்ட் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இன்ட்ராடேக்கு 20 ஆர் 50, ஸ்விங்குக்கு வந்து 20 and 200 கம்பல்சரி. ஓகே, கிளியர்? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இண்டிகேட்டர்ஸ் பத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இண்டிகேட்டருக்கு ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இண்டிகேட்டர்ஸ் எப்பவுமே பிளைண்டா ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நாளைக்கு கிளாஸ்ல வந்து இன்னும் சில விஷயங்கள் பார்ப்பீங்க இண்டிகேட்டர்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் பிளைண்ட்லி. ஏன்னா இப்ப நான்லாம் அந்த மாதிரி தான் இருந்தேன். இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டார் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, தெரியுதா? கிட்டத்தட்ட ஒரு 40-50 இண்டிகேட்டர் ஸ்டார் மார்க் பண்ணிருக்கேன். அப்படின்னா சும்மா இல்ல, ஒரு இண்டிகேட்டரும் உட்காந்து அது வேலை செய்யுதா, அது எனக்கு நல்ல ரிசல்ட் வருதான்னு நான் வந்து செக் பண்ணுவேன், பேக் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட நான் இங்க ஒரு ஸ்டார் மார்க் பண்ணிருக்கேன்னா 1/2 மணி நேரமாச்சும் இந்த இண்டிகேட்டருக்கு நான் செலவு பண்ணிருப்பேன்னு அர்த்தம். லிட்டரலி ஆஃப் அன் ஹவர். ஒரு ஸ்டார் மார்க்குக்கு எவ்வளவு ஸ்டார் மார்க் இருக்கு பாருங்க. இவ்வளவு பார்த்து அதுல இருந்து பெஸ்ட் எடுத்து, ஐ மீன் நிறைய பார்த்து தான் நான் பெஸ்ட்டே எடுத்தேன். அப்படி பெஸ்ட் எடுத்து தான் இங்க இருக்கு. இதுல எதுவுமே கடைசியில வேலை செய்யாதுன்னு நான் புரிஞ்சுக்கவே எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. எவ்வளவு வருஷம் ஆச்சு? இட் டுக் மீ 2 years. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் எப்பவுமே சப்போர்ட்டிவ் டூல தான் வச்சுக்கணும். எனக்கு என்னன்னா நம்ம தான் பிரைஸ் ஆக்ஷன் பண்ணா நம்மளுக்கு லாஸ் ஆகுது. என்னுடைய ஸ்டேஜ் இனிஷியலி நிறைய லாஸ் ஆகும் இல்லையா, பிகினரா இருக்கும்போது. ஸோ அப்போ வந்து நான் இந்த மாதிரி இண்டிகேட்டர் சரி அப்போ ட்ரை பண்ணலாம், அப்போ நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு நான் இண்டிகேட்டர் ரொம்ப டிபெண்ட் பண்றதுக்காக அப்போ உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் கடைசி வரைக்கும் இட் வாஸ் அ ஃபெயிலியர். அண்ட் ஏன்னா மார்க்கெட் இஸ் டிசைன் இன் சச் வே இண்டிகேட்டர்ஸ் கான்ட் ஒர்க். ஓகே, நடக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ அதனால இண்டிகேட்டரை விட பிரைஸ் ஆக்ஷன் தான் எப்பவுமே பெஸ்ட் கிங்கு. பிரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க. பிரைஸ் ஆக்ஷனா இவ்வளவு நாள் நீங்க கத்துக்கிட்டு தான் பிரைஸ் ஆக்ஷன். இண்டிகேட்டரை ஒரு ஊருகா மாதிரி தொட்டுக்கணும், அவ்வளவுதான். சரியா? எஸ், அஃபிஷியலி அவர் கிளாஸஸ் எண்டட் டுடே. டவுட்ஸ் இருக்கவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, அதர்ஸ் கேன் லீவ். ஓகே, அண்ட் அந்த இது பிடிஎஃப் வந்து மறக்காம படிச்சிருங்க. ஃபைன், ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபேமிலி. டவுட்ஸ் இருக்கவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. எஸ் 40 சொல்லுங்க. ப்ரோ குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங் ப்ரோ. இப்போ ஆக்சுவலி நான் கிளாஸ்ல பாதி தான் ஜாயின் பண்ண முடிஞ்சுங்க. ஏன்னா ஐ வாஸ் கமிங் ஹோம், டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுல ஸ்விங் ட்ரேடிங்லங்க, இப்போ இன்ட்ராடேக்கும் ஸ்விங் ட்ரேடிங் சொல்லிட்டு இருந்தீங்களா?
ஆமா இப்போ ஸ்விங் ட்ரேடிங்ல 20யோட மூவிங் ஆவரேஜும் 200ஓட மூவிங் ஆவரேஜ் எடுக்க சொன்னீங்க. ஆமா இன்ட்ரால 20 ஆர் 15 சொன்னீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா 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 கரெக்ட். 20 அண்ட் 50 இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து 2யுமே பண்ண மாரி, இன்ட்ரால 2யுமே யூஸ் பண்றது ஏதாவது பிரச்சனை வருங்களா? இது தெரியாதா? கரெக்ட்டா வராதா அப்படிங்கிறீங்களா? எப்படி? அப்படி இல்ல ப்ரோ. அதுவும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். என்னன்னா 2 விட எதனா ஒண்ணு யூஸ் பண்ணாலே போதுன்ற மாதிரி தான். அதான் நம்ம இன்ட்ராடேல நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்க மாட்டோம், தேவைப்படாது எஸ்பெஷலி. ஸோ அதனால எதனா ஒண்ணு வச்சுக்கிட்டா போதும்னு சொன்னேன். சரி, சரிங்க. இப்போ மூவிங் ஆவரேஜ்லங்க ஃபார் ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்ன டைம் ஃப்ரேம்ங்க பிரதர்? என்ன எது வேணாலும் ஒன் யூஸ் டே பண்ணலாமா? ஒன் டே டைம் ஃப்ரேம். ஓ! ஸ்விங் அதே அது பழசே தான். அது ஸ்விங் ட்ரேடிங் ஆமா ஒன் ஆமா டே ஆமா டைம் ஃப்ரேம்ங்க. ஓகே. சரி, சரி. ஆமா 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 ப்ரோ, கரெக்ட் தான். சரிங்க ப்ரோ. நான் மத்ததுக்கு நான் கவனிக்கல. நான் மத்த கிளாஸ் எடுத்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு பர்சனலா கால் கண்டிப்பா ரெக்கார்டிங்ஸ் அனுப்புறேன், பாருங்க. பார்த்துட்டு சொல்லுங்க. சரிங்க ப்ரோ. டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க எந்த டைம் வேணா குரூப்ல போஸ்ட் பண்ணலாம். இப்போ குரூப்ல போட்டுட்டு என்ன டேக் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன், டவுட் இருந்துச்சுன்னா. சரிங்க ப்ரோ. நான் கண்டிப்பா பண்றேங்க. ஏன்னா லாஸ்ட்டோட இதுவும் நான் இன்னும் பார்க்கலீங்க. அதோட இதுவும் 2ம் சேர்த்து பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க. சரிங்க ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. 8 சொல்லுங்க. ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்க சொல்லுங்க. ப்ரோ நீங்க சொன்ன அந்த கன்சர்வேட்டிவ் என்ட்ரி இருக்குல்ல ப்ரோ, ஆமா அதில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டே தான் நம்ம வந்து அதாவது வந்து நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கிங் கேண்டில் வந்து அதோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து தாண்டுதான்னு பார்க்குறோம் கரெக்டா? சூப்பர், கரெக்ட் ப்ரோ. ஸோ வந்து அன்னைக்கு தாண்டலை அப்படின்னா நெக்ஸ்ட் டே நம்ம வந்து என்ன பண்ணணும், திரும்ப அதே பழைய கேண்டில் வந்து இது பண்ணலான்னு பார்க்கணும் ப்ரோ. ஆமா ஆமா அதே ஹைட் தான், அதே ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே. ஸோ வந்து அது வந்து அந்த அந்த லைனை பிரேக் பண்ணுற கேண்டில் தான் நமக்கு மார்க் கரெக்டா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே பிரேக் ஓகே பண்ணும்போதே எடுத்துடலாம். நீங்க ஆல்ரெடி ஓகே ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது, அதோட ஹையஸ்ட் ஓகே பாயிண்ட் வந்து 200ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இப்போ அந்த 200 நெக்ஸ்ட் டே கிராஸ் பண்ணணும் இல்லையா? யா நீங்க என்ன கேட்டீங்க, நெக்ஸ்ட் டே கிராஸ் பண்ணலன்னு சொல்லிட்டீங்க. சரி, அப்ப ஆமா. அதுக்கும் நெக்ஸ்ட் டே வந்து அந்த 200 கிராஸ் பண்ணும்போதே என்ட்ரி எடுத்துடலாம். 201 போனாலே என்ட்ரி எடுத்துடலாம். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதான் ப்ரோ. ரைட் ரைட். யா தேங்க் யூ ப்ரோ. ஓகே ப்ரோ. 71 சொல்லுங்க. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப நம்ம வந்து இது இது பண்ணிட்டு இருக்கோம். ஜர்னல் ட்ரேடிங் எப்ப ப்ரோ எடுக்கணும் நம்ம? ஜர்னல் ட்ரேடிங் வந்து 11 கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. இல்ல எனக்கு ஒரு குரூப்ல வந்து ஒருத்தவங்க போட்டிருந்தாங்களா, அதான் இன்னையில இருந்து எடுக்கணுமா அப்படின்னு நினைச்சு தான் கேட்டேன் ப்ரோ. அதான் ப்ரோ, சில பேர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அதனால போட்டிருக்காங்க. நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த ப்ராசஸ் வரும்போது நீங்க பண்ண போதும். ஓகே ப்ரோ. ரைட் ரைட். 83 சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது ஸ்விங் ட்ரேடிங் அந்த நீங்க பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தீங்களா ப்ரோ, அதுல ட்ரெண்ட் லைன்ஸ் வர இதை பத்தி நான் பாத்துருந்தேன். இப்போ வந்து நீங்க இந்த ஸ்விங் ட்ரேடிங்ல சொன்னீங்களா ப்ரோ, டவுன் ட்ரெண்ட் வந்து டவுன்வர்டா இருந்தா நம்ம மேல ட்ரெண்ட் லைன் வரையும், அப்போர்டா இருந்தா கீழே ட்ரெண்ட் லைன் வரையும் சொல்லிருந்தீங்களா ப்ரோ லாஸ்ட் கிளாஸ்ல? அதுல வந்து இப்போ ஆனா இந்த இன்னைக்கு கிளாஸ் ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து நம்ம டவுன்வர்ட்ல இருந்தா மட்டும் தான் என்ட்ரி எடுக்க முடியும். ஆமா, அதாவது பிரேக் அவுட் மட்டும் பாக்குறோம், ரிவர்சல் பார்க்கல. ஓகே ஓகே ப்ரோ. ஏன் ரிவர்சல் பார்க்கலனா, ரிவர்சல்ஸ் வந்து எல்லா டைமும் எஃபெக்டிவா இருக்குமான்னு தெரியாது, ரொம்ப லேட் ஆகும். ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்ஸ் தான் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதனால தான் பிரேக் அவுட் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம், ஸ்விங்ல மட்டும். ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா நான் அதுல பார்த்துட்டு இதுல பார்க்கவே வேற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் ப்ரோ கேட்டேன். ரைட் ரைட் ரைட். அதான் நீங்க பிடிஎஃப் வந்து ஓவரால் கான்செப்டா மட்டும் பாருங்க, ஸ்விங் இன்ட்ராடே நீங்க பிரிச்சு பார்க்க வேணாம். அதை எப்படி பிரிச்சு காட்டணும்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ரைட் ரைட் ரைட். சோ வேற யாருக்கும் டவுட் இல்லையா? யாரும் கை தூக்கவே காணும். ப்ரோ ஹரிஷ், நான் கை தூக்கிட்டேன். சொல்லுங்க ப்ரோ. இப்போ என்னன்னா, நீ அந்த ஸ்கேனர் கொடுத்தீங்களா, 2 ஸ்கேனர் கொடுத்தீங்களா, 2 ஸ்கேனர் நான் மானிட்டர் பண்ணேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து ஒரே நிமிஷம் ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். 2 ஸ்கேனரா கொடுத்தேன், ஒன்னு தானே கொடுத்தேன்? இல்ல, ஐ மீன் அந்த செக்டாரை சொல்ல வரேன். அதான் ஆக்சுவலா நான் ஸ்கேனர்னு சொல்லிட்டேன். சரி சரி ஓகே, 2 டைப். ஆமா ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த 20 ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் அபவுட் 20 டே ஹைஸ்ல அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி தான் அந்த டிம்கென் அப்புறம் வோல்டாஸ் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி 4 ஸ்டாக் ஃபில்டர் பண்ணி செக் பண்ணேன். ஸோ இப்போ எனக்கு என்ன டவுட்னா, ஸோ நான் ஃப்ரைடே பார்த்தோம், ஸோ 4 ஸ்டாக் செலக்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 4மே அந்த ஹையை பிரேக் பண்ணல, அந்த ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணல. இப்போ இன்னைக்கு நான் ரன் பண்ணும்போது இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 4 ஸ்டாக் கிடைக்கும். ஓகே. சோ இப்போ அப்ப நான் ஃப்ரைடே பண்ண ஸ்டாக்ஸ் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கணுமா, இல்ல அது எப்படி ப்ரோ அதை ஆக்சுவலா ஃபாலோ பண்றது? ஆமா, நீங்க ஃப்ரைடே பண்ணது அந்த எஃபர்ட்ஸ் ஏன் வேஸ்டா போகணும்? அத நீங்க அப்படியே வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க.
பிரேக் பண்ணல ஒன்றும் பண்ணட்டும், வெயிட் பண்ணுங்க. அண்ட் Okay. சப்போஸ் நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா, புதுசா உங்களுக்கு கிடைச்சதுன்னா என்ட்ரி எடுங்க, இல்லைன்னா இதையும் வாட்ச் லிஸ்ட்ல போட்டுக்கோங்க. ஸோ இப்பவே உங்களுக்கு ஒரு எப்படியும் 8ல இருந்து 10 ஸ்டாக் கையில இருக்கா, ஆமா 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 அதுல எது பிரேக் அவுட் ஆகுதோ அப்ப நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்ப ஆக்சுவலி ஒரு சூப்பர் பாயிண்ட் கேட்டீங்க, இது நான் வந்து வீடியோ வச்சிருக்கேன், நான் அனுப்புறேன். இது பேர் அலர்ட் பிளேசிங்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன இப்ப 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னா 10 ஸ்டாக்கும் வந்து எப்ப பிரேக் அவுட் ஆகுதுன்னு உட்காந்து நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது இல்லையா? இப்ப அதுதான். நம்ம என்ன பண்ணிடலாம்னா அலர்ட்ஸ் போட்டுடலாம். ஸோ Okay. அலர்ட்ஸ் போட்டீங்கன்னா அது உங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி இந்த ஸ்டாக் இப்ப டிம்கென் வந்து ஒரு 420 தாண்டுது அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வரும்போது நீங்க போய் என்ட்ரி எடுத்துக்கிட்டா போதும். அது பேர் தான் அலர்ட் பிளேசிங்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ Okay. வந்து நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்புறேன். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. பீப்புள் பேசிட்டோம்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிருங்க, சரியா? 80 சொல்லுங்க. 80 பேசிட்டோம்னு நினைக்கிறேன்ல. ப்ரோ இல்ல ப்ரோ, இப்பதான் ப்ரோ ஓகே பேசுறோம். பேசலாம் சொல்லுங்க. இப்போ 1 hour இப்போ அப்ரெண்ட்ல போயிட்டு இருக்குண்ணா மார்க்கெட் இன்ட்ராடேல. ஒரு 1 hour 1.5 hour வச்சு நம்ம இது வரையலாமா ப்ரோ? அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் வச்சு இது வரையலாமா, ட்ரெண்ட் லைன் வரையலாமா ப்ரோ? ஆமா வரையணும் ப்ரோ, எம்டிஏ பண்ணணும். வரைஞ்சு பிரேக் அவுட் ஆகுதுன்னா எடுக்கலாமா? அதுதானே ப்ரோ எம்டிஏன்னு பார்த்தோம். சரிங்க அதான் கண்டிப்பா இல்ல கண்டிப்பா பண்ணணும். அதுதான், அது பேர் தான் எம்டிஏ. நான் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்ல எனிவேஸ் அதை பத்தி நான் தனியா சொல்லுவேன், ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்னென்ன இருக்குன்ட்டு. பட் ஆனா நீங்க கேட்கறது பேர் எம்டிஏ, அது கண்டிப்பா பண்ணிருக்கணும்னு சொல்றேன். சரிங்க ப்ரோ, சரிங்க. ஓகே 40 சொல்லுங்க. 40 இருக்கீங்களா? ஓகே 8 சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலி எனக்கு இன்னொரு டவுட், நான் அதை கை தூக்குறேன். வந்து சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு அந்த ஸ்கேனர் சொன்னீங்கல்ல ப்ரோ, அந்த சார்ட் லிங்க் வச்சு பாக்குறது. ஆமா. அந்த சார்ட் லிங்க்ல பாத்தீங்கன்னா அந்த டிம்கென் ஒரு கம்பெனி நான் பார்த்தேன் ப்ரோ, அந்த அது இருந்துச்சுல்ல. ஆமா. இப்ப வந்து நான் அந்த கம்பெனியோட செக்டாரே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக போகும்போது எனக்கு அந்த கம்பெனியோட செக்டார் வந்து எப்படி பார்க்கணும்னு தெரியல ப்ரோ. அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு கம்பெனி பாக்குற செக்டார் என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மணி கண்ட்ரோல்ல அந்த ஸ்டாக் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு உள்ள போயிட்டு கீழே பாத்தீங்கன்னா இருக்கும், கீழே. ஓகே, நீங்க பாத்துட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே ப்ரோ. ஒண்ணும் இல்ல, அந்த ஸ்டாக்க மணி கண்ட்ரோல்ல டைப் பண்ணணும். பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு உள்ள பேஜ் வரும். அத கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அது என்ன செக்டார்னு காட்டும். ஆனா ரொம்ப டீடைலா, ஐ மீன் டீடைலா காட்டும். நம்மளுக்கு அந்த நான் 10-11 அனுப்புனல, அதுல மட்டும் வருமானு தெரியாது. உள்ள டீடைலா காட்டும். எக்ஸாம்பிள் கிளாத்திங் செக்டார்னு காட்டும். கிளாத்திங்னா அப்ப நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது துணின்றது வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ல வரும், எஃப்எம்சிஜில வரும். இந்த மாதிரி பழக வரும். பட் ஸ்கேனர்ல வரதுக்கு நீங்க செக்டார்ஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, சரியா? ஓகே அதான் நீங்க நான் கேட்டீங்கன்றதால சொல்றேன், பட் கண்டிப்பா பார்க்கணும்னு அவசியம் இல்ல செக்டார்ஸ். சோ இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன், அப்ப நான் ஸ்கேனர்ல பாக்குற அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்டாரே எப்படி முதல்ல சொல்லிட்டு நான் பார்க்க தேவையில்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, தேவையில்லைன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ, ஓகே. தேங்க் யூ ப்ரோ. ஏன்னா ஸ்கேனர்ல வருதுனாலே நல்ல அப்ட்ரெண்ட்ல இருக்குன்னு தான் அர்த்தம், இல்லனா வந்திருக்காது. ஓகே ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரைட், 86 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். இது கேக்குறது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. இப்போ நம்ம ஸ்விங்ல வந்து நம்ம பிரேக் அவுட் பாக்குறோம்ல, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட். ஆமா. சோ இப்போ 1 டே டைம் ஃப்ரேம்ல வந்து இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டேவும் அது மேல தான் போகும் அப்படின்றது நிச்சயமா? நிச்சயம் தான். ஏன்னா அதான் நம்மளுக்கு இன்னைக்கு ஓகே பிரேக் அவுட் ஆகுது அந்த ரெசிஸ்டன்ஸ்னா, நாளைக்கு அது இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குமா இருக்காதா? அதாவது நாளைக்கே இறங்கும் இல்ல நாளைக்கு இறங்குமா இறங்காதான்லாம் நம்மளுக்கு தெரிய வேணாம் ப்ரோ. ஓவராலா ஏறுமா? ஓவராலானா 2 நாள் இறங்கிட்டு கூட 3வது நாள் ஏறட்டும். ஸ்விங்னாலே இட் இஸ் லைக் அதுதான் குரூப் ஆஃப் ஹோல்டிங்ஸ் தான். ஆனா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டேவே ஏறணும்னு அவசியமே கிடையாது. ஏறிச்சுன்னா சந்தோஷம், எடுத்துக்க போறோம். ஏறலனாலும் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ரூல் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்னு ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், இல்ல டார்கெட் அடிக்கணும். ஓகே, நடுவுல அது எவ்வளவு நாள் எங்க சுத்தினாலும் ஃபைன், we are going to accept. அதான் ஸ்விங் ட்ரேடிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப ஸ்கேனர்ல வந்து இல்ல டெமோ பண்ணும்போது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. சோ அதெல்லாம் இப்ப மார்க்கெட்டும் இறங்கிட்டு இருக்கனால மோஸ்ட்லி என்ட்ரிஸ் கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் இந்த வார் முடிஞ்சதுன்னா அப்ப நம்ம சூப்பரா வேற லெவலா இருக்கும். அப்ப நீங்க டெமோ பண்ணாலும் சரி, ரியல் பண்ணாலும் சரி, நீங்களே பாப்பீங்க. பட் ஸ்விங்னாலே ஒன்னு ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்ல டார்கெட் அடிக்கும். ஓகே, நடுவுல நம்ம க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. 180 சொல்லுங்க. 180 இருக்கீங்களா ப்ரோ? ஹலோ ப்ரோ. கேக்குது, சொல்லுங்க. ப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும் நீங்க கேப் இருக்கணும்னு சொல்லிருந்தீங்கல்ல.
ஆமா ட்ரெண்ட் லைன் வரையும் போது ஆமா இப்ப நம்ம இன்ட்ராடே பண்ணும்போது இப்ப எஸ்டர்டே கேண்டில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன்ல இருக்குது, இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 5 மினிட்ல வச்சு வரையும்போது டுடேக்குள்ளேயே அந்த ட்ரெண்ட் லைன் வரையணுமா இல்ல எப்படி ப்ரோ? இல்ல ப்ரீவியஸும் கனெக்ட் பண்ணலாம். அதாவது வந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணலாம், கிடைச்சதுன்னா சப்போஸ் பண்ணலாம், வரவே இல்ல அதுக்கு வரலன்னா இந்த பண்ண நாள் முடியாது. தான் ஒரு 2-3 லெவல் டேஸ் முன்னாடி மட்டும் உள்ளது வருது அப்படின்னா லெவல் மட்டும் தான் போட முடியும். இல்ல ப்ரோ அதான் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி உள்ளது இப்போ உள்ளது சேர்ந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதோட சேர்ந்து மார்க் பண்ணலாமா ப்ரோ? பண்ணலாம். ஓகே நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே, so I hope everyone's doubt is sorted. Yes, இன்னைக்கு வந்து ஹோம்வொர்க் வந்து என்ன ஹோம்வொர்க் இன்னைக்கு MTA எதனா ஒரு ஸ்டாக் எடுத்து MTA பண்ணி குரூப்ல போடுங்க, சரியா? அதான் வந்து ஹோம்வொர்க். அண்ட் எஸ் சொல்லுங்க, யார் இப்ப கை தூக்கி இருக்கீங்க? 10 சொல்லுங்க. குட் ஈவினிங் ப்ரோ, கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. குட் ஈவினிங் ப்ரோ. இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்ல எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல என்ன பார்த்தோம்னா நியரஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பிரேக் அவுட் ஆனா அப் ட்ரெண்ட் ஆகும் அந்த மாதிரி பார்த்தோம்ல ப்ரோ. ஆமா, அதே மாதிரி ஆங்கிள் அந்த ட்ரையாங்கிள் ட்ரெண்ட் லைன்ல சாரி ட்ரையாங்கிள் இல்ல, அது என்ன சொல்லிருந்தீங்களே, ஒரு நிமிஷம். ட்ரெண்ட் லைன் நம்ம ஸ்விங் க்ளோஸ் வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் வரைவோம்ல ப்ரோ, ஒரு ஆங்கிளா சர்டன் ஆங்கிள்ல. அப் ட்ரெண்ட்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அது வந்து ஸ்விங் க்ளோஸ் வச்சு வரையும்போது அது பிரேக் அவுட்னா என்ன ப்ரோ மீன் பண்றீங்க? டவுன் ட்ரெண்ட் மட்டும் தானா இல்ல? ஆமா, டவுன் ட்ரெண்ட் மட்டும் தான். ஏன்னா அப் ட்ரெண்ட் லைன் ஐ மீன் அப் ட்ரெண்ட்ல போடுற ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அது கீழ தான போகும்னு அர்த்தம். ஓகே புரியுதுங்களா? இப்ப நம்ம ஏன் மேல வரையறோம், ஐ மீன் டவுன் சைடு வர டைரக்ஷன்ல ஏன் அப் சைடு ட்ரெண்ட் லைன் வரையறீங்கன்னா மேல பிரேக் அவுட் ஆனா மேல போகும்னு அர்த்தம். அதனால தான் அங்க வரையறோம். கீழ நீங்க ஐ மீன் அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது கீழ டவுன் ட்ரெண்ட் லைன் போடுறீங்க. சோ இப்ப கீழ பிரேக் ஆச்சுன்னா கீழ தான் வரும்னு அர்த்தம். அப்ப நமக்கு ஸ்விங்குக்கு யூஸ் இல்ல இல்லையா டவுன் சைடு, அதனால நம்ம ஓகே ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஓகே, थैंक यू. ஓகே ப்ரோ. 143 சொல்லுங்க. 40 சொல்லுங்க. ரெண்டு பேரும் சொல்ல மாட்டீங்க. முகமது சைஃபோன் சொல்லுங்க. ஹலோ ஓகே ஒருத்தர் 143 சொல்லுங்க. ப்ரோ இந்த பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுது ப்ரோ, அந்த என்ட்ரி அதுல எப்படி ப்ரோ எடுத்து என்ட்ரி எப்படி எடுக்கிறதுனா புரியல. பை என்ன பை கேக்குறேன் ப்ரோ. அது 11th கிளாஸ்ல பாப்போம். ஹவ் டு பை செல் பாப்போம். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ அதுக்கே இல்ல, நீங்க வந்து அந்த க்ளோசிங் அந்த விக்கில 7 கேண்டில் இருக்குமா அதுல எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்றீங்க ப்ரோ. பிரேக் அவுட் ஆகும்போது இல்ல ப்ரோ, அக்ரெசிவ் கன்சர்வேட்டிவ் ரெண்டுமே நல்ல என்ட்ரி தான். உங்களுக்கு எது ஈஸியா புரியுதோ எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி ப்ரோ. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ப்ரோ இல்ல ப்ரோ ரெண்டுமே புரிஞ்சிருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கொஞ்சம் புரியல, ஏன்னா அந்த அது வந்து அதிகமா இருக்கும் அதுல இருக்கணுமா, எப்படி அது முடிச்சுட்டு அதுல இருக்கலாமா இல்ல 7 கேண்டில் இருக்கலாமா ப்ரோ? இல்ல பிரேக் அவுட் ஆகி அந்த கேண்டில் முடியும் போது 3.25 நீங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க அதை எடுக்கலாம், சரியா? ஓகே ப்ரோ. ஆனா அது பாடி வெளியில இருக்குன்றத மட்டும் செக் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். சரி ப்ரோ. ஓகே, தேங்க் யூ. ஓகே ப்ரோ. 40 சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க, இப்போ அந்த அக்ரெசிவ் அண்ட் கன்சர்வேட்டிவ் சொன்னீங்கல்ல, அதுல அந்த அக்ரெசிவ் வந்துட்டு அவர் கன்சர்வேட்டிவ் வாட் எவர் இட் இஸ், நம்ம 315 330க்கு நம்ம நீங்க என்ட்ரி எடுக்க சொன்னீங்கல்ல. இல்ல அக்ரெசிவ் மட்டும் தான் 315க்கு எடுக்க சொன்னேன். கன்சர்வேட்டிவ் எனி டைம். ஓகே எனி டைம். ஓகே அக்ரெசிவ் அது எப்ப நடக்குதோ அப்ப எடுப்போம். சொல்லுங்க. 330க்கு எடுத்துட்டோம்னா அக்ரெசிவ்ல இப்போ நான் நீங்க அன்னைக்கே வந்துட்டு ஸ்டாப் லாஸும் போட்டுருவோமா? அத ஸ்டாப் லாஸ் ஸ்விங்குக்கு போடவே முடியாது, மேனுவலா தான் க்ளோஸ் பண்ணனும். ஸ்விங்குக்கு வந்து நீங்க போடுறீங்கன்னா அது அன்னையோட கேன்சல் ஆயிடும். ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகலனா அப்ப ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஓகே ஸ்விங்குக்கு ஓகே பெர் டே கணக்குல தான், இன்ட்ரா டே மாதிரியே அதுவும் பெர் டே கணக்குல தான் போகும், கரெக்ட்டுங்களா? ஸ்டாப் லாஸ் போட்டீங்கன்னா அப்படிதான் அது கணக்குல போகும். we can't hold stop loss ன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஸ்விங்ல வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும்லங்க, நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கணக்கு போட்டுருப்போம் இல்ல நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்றோம்ல. ஆமா அதான் ப்ரோ, ஸ்டாப் லாஸ் நீங்க மேனுவலா போட்டுட்டு இந்த பாயிண்ட் வந்தா க்ளோஸ் பண்ணிடணும், மேனுவலா நீங்க தான் பார்த்து க்ளோஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்டாக் வந்து 100ல இருக்கு, 80 ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்க, 80 நீங்க ஸ்டாப் லாஸ் ஆர்டர் மட்டும் போட்டுருக்க மாட்டீங்க. 8 இப்ப அசியூம் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 82 83 அப்படி வந்துருச்சுன்னா அப்ப உங்களுக்கு தெரியுது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுதுன்னு. அப்ப ஒண்ணு நீங்க அன்னைக்கு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க மேனுவலா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே சோ நான் எவ்ரி டே வந்துட்டு ஐ ஹேவ் டு என்டர் இன் மேனுவலா வந்து ஸ்டாப் லாஸ் என்டர் பண்ணனும், கரெக்ட்டுங்களா? இல்ல எவ்ரி டே பண்ண வேணாம்னு சொல்றேன் நான். நம்மளால ஒரு நாள் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால எதனா ஒரு நாள் எப்ப ஸ்டாப் லாஸ் அடிக்குதோ அன்னைக்கு மட்டும் பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன்.
ஓகே நம்மளா அதுக்கு நீங்க பார்த்து என்ன க்ளோஸ் பண்ணலாம்னா அலர்ட் பண்ணிக்கலாம். பிளேசிங் போட்டுக்கலாம். ஓகே, அலர்ட் பிளேசிங் அதுக்கு தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் நம்ம பார்த்தோம் 80 வந்தா ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் பண்ண போறோம். இப்போ கரண்ட்லி அட் 100 இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், எனக்கு லெஸ் தேன் 83 வந்தா இன்ஃபார்ம் பண்ணுன்னு அந்த அலர்ட் பிளேசிங்ல போட்டுடலாம். ஸோ அப்ப அந்த ஸ்டாக் 83க்கு கீழே 82 வருதுன்னா உங்களுக்கு உடனே மெசேஜ் வரும். இந்த மாதிரி இந்த ஸ்டாக் வந்து 82 வருது சார் அப்படின்ட்டு வரும். அப்ப நீங்க உடனே அன்னைக்கு போயிட்டு ஒன்னு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், இல்ல அன்னைக்கு நீங்க மேனுவலா க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஓகேங்க ஓகேங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, இப்போ வந்துட்டு நம்ம அந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம வந்துட்டு வரைஞ்சோம்லங்க, அது வந்துட்டு இப்போ இன்ட்ராக்கும் சரி ஸ்விங்குக்கும் சரி நமக்கு எவ்வளவு தூரம், அதாவது நமக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ட்ரி கிடைச்சா, அதாவது 10 நாளைக்கு முன்னாடி A பாயிண்ட் B பாயிண்ட் C பாயிண்ட் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். இண்டிகேட்டர்ல கேக்குறீங்களா, ட்ரெண்ட் லைன் கேக்குறீங்களா? சாரி, ட்ரெண்ட் லைன்ல எவ்வளவு நாள் முன்னாடி கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனா நீங்க அந்த PDF படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ரீசெண்ட் ட்ரெண்ட் லைன், ரீசெண்ட் லோஸ் தான் கனெக்ட் பண்ணணும், அதான் எஃபெக்டிவ். சோ அந்த PDF மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க, உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ரீசென்ட்னா எப்படிங்க பிரதர்? இப்போ இன்னைக்கு எடுக்கிறோம்னா ஒரு 2 ரீசெண்டா 5 நாளைக்கு முன்னாடி ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, 10 நாளைக்கு முன்னாடி ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கு அப்புறம் 30 நாளைக்கு முன்னாடி இன்னொரு லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், 5 10 தான் ஃபோக்கஸ் பண்ணணும், 30 ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஓ, சோ பட் ஸ்டில் அது வந்து ரெசிஸ்டன்ஸாவும் நம்ம அதை கன்சிடர் பண்றதுதானே நம்ம பேசணும். ஆக்சுவலா வந்து நமக்கு எங்க கேண்டில் கம்மியா இருக்கோ நம்ம வந்து பழசையும் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நான் பேசணும். அதான் புதுசா பழசான்னு கேட்கும்போது புதுசு பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் பழசு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. உங்களுக்கு புதுசு கிடைக்கலன்னா பழசுல போய் நீங்க எவ்வளவு நாள், நீங்க 10 வருஷம் முன்னாடி கூட என்ட்ரி எடுக்கலாம் இஃப் புதுசு கிடைக்கலன்னா. பட் உங்களுக்கு புதுசு கிடைக்குதுன்னா நியூ இஸ் தி ஹையஸ்ட் பிரியாரிட்டி. ஓகேங்க. சோ கிடைக்கலன்னா யூ கேன் கன்சிடர். கண்டிப்பா. கிடைக்குதுன்னா the earliest is much better. சூப்பரா சொன்னீங்க. ஓகே. ஓகேங்க ப்ரோ. மத்த ஏதாவதுனா நான் வீடியோ பார்த்து அந்த PDF படிங்க கண்டிப்பா. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹலோ ப்ரோ பேசுறீங்க? 163 ப்ரோ. ஏன்னா எனக்கு ஹேண்ட் ரைஸ் ஆக மாட்டேங்குது, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப நேரமா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஹேண்ட் ரைஸ் ஆகல. ஓகே ப்ரோ. இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, இப்போ ஃபால் ஆகுது, ப்ளீட் ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ்ல நம்ம ஸ்கேனர்ல ஒரு ஸ்டாக்கை காட்டுது, அதுவும் பிரேக் அவுட்டுக்கான டைமிங்க்கு வந்துச்சு, ஒரு கேண்டில் பிரேக் அவுட்டும் ஆயிடுச்சு. ட்ரேட் நம்ம எடுக்கலாமா? ரெண்டு விஷயம் இதுக்கு, ரெண்டு ஆன்சரா பார்க்கலாம். ஒன்னு, எடுக்கலாம், கம்மி குவான்டிட்டிஸ்ல எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஓவராலா மார்க்கெட் குளோபல் நியூஸ் நெகட்டிவ்னு தெரியும் போது அந்த டைம் ரிஸ்க் எடுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் உஷாரா நீங்க இருக்கலாம். அதனால நீங்க கம்மி குவான்டிட்டியில எடுக்கலாம். ரெண்டாவது, எடுக்காம விட்டுருலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியுது உலக மார்க்கெட்டே இறங்குது, அதனால இந்த டைம் ரிஸ்க் எடுத்து ஏன் எடுக்கணும்ட்டு. ஸோ தான் ரெண்டு பாசிபிலிட்டிஸ். ஒன்னு கம்மி குவான்டிட்டி, ஒன்னு எடுக்காம விட்டுருலாம். ஓகே ப்ரோ. நம்ம மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு இது பார்த்தோம்ல ப்ரோ, அது வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும்னு சொன்னீங்க. ஆமா, அது வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி இண்டெக்ஸஸ்க்கும் ஒர்க் ஆகுமா இன்ட்ராடே பண்ணும்போது? ஆமா, அதுவும் இன்ட்ராடே கணக்கு தானே. பேங்க் நிஃப்டி இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இன்ட்ராடே. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. கண்டிப்பா ஒர்க் ஆகும், கண்டிப்பா பண்ணுவோம். கண்டிப்பா ப்ரோ. தேங்க் யூ. ஓகே ப்ரோ. ஹலோ ப்ரோ. உங்களுக்கு கை தூக்கலையா? கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. ப்ரோ, ஆக்சுவலி நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பத்தி சொல்லிருந்தீங்களா, அதுல 70% ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ணனும், 30% டெக்னிக்கல் அனலைசிஸ். அந்த 30% டெக்னிக்கல் அனலைசிஸ் இப்ப ஸ்விங்கிங் கத்து குடுத்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணணுமா? கரெக்ட். ஆமா. ஓகே ப்ரோ, அதான் டவுட் ஆன்ஸ். ஓகே, தேங்க் யூ ப்ரோ. ஓகே. முகமது ஐபோன் சொல்லுங்க. ப்ரோ, ஸ்விங் ட்ரேட்ல ஏன் ப்ரோ பை மட்டும் தான் பண்ண முடியும்? அப்படிதான் டிசைன் இருக்கு, பை மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ. அது ஒரு மெத்தடே அப்படிதான், நம்ம என்ன பண்றது. ஓகே ப்ரோ, நீங்க டெமோ ஆப் சொன்னீங்களா ப்ரோ போன்ல கம்பல்சரி ஓபன் பண்ண சொல்லி, அது ஐபோனுக்கு சப்போர்ட் ஆகல, அதுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா ப்ரோ? ஐபோன்ல வந்து ஸ்டிமுலேட்டர்னு ஒன்னு இருக்கும் சிஸ், அது வந்து ஆனா ஒழுங்கா சப்போர்ட் ஆகாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க மேனுவலா ட்ரை பண்ணும், இல்ல வீட்ல யாருன்னா ஆண்ட்ராய்ட் போன் வச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னா லேப்ல இல்ல கம்ப்யூட்டர்ல பண்றீங்கன்னா ட்ரேடிங் வியூலயே டெமோ இருக்கும், அதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஐபோன்ல கிடையாது ஆனா ப்ராப்பரா. நான் அதை ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு வரல, அதனால தான் ப்ரோ உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன், நீங்க அதை ரிப்ளை பண்ணல, அதனால தான் ப்ரோ இதுல கேட்டேன். தேங்க் யூ ப்ரோ. ஓகே. 35 சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சின்ன டவுட். எம்பிஏ ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பாயிண்ட் வச்சு 1 ஹவருக்கு ஒரு லைன் வரை சொன்னீங்க ட்ரெண்ட் லைன். ஆமா. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரை சொன்னீங்க. ஆமா.
இப்போ நம்மளுக்கு வந்து 15 மினிட்ஸ் கிட்ட நம்மளோட கேண்டில்ஸ் வந்து இப்போ க்ரோ ஆயிட்டு அதாவது ரெசிஸ்டன்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க அதை வந்து மோஸ்ட்லி கன்சிடர் பண்ண வேண்டாம்னு பேசுறீங்க. புரியலங்க ப்ரோ, திருப்பி கொஞ்சம் கேளுங்க. 1 hour போட்டு 15 போட்டுட்டோம். அந்த 15 மினிட்ஸ் கிட்ட நம்மளோட கேண்டில்ஸ் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அதாவது குறையிற மாதிரி இருக்குதுன்னு தான் சொன்னீங்க, ஸ்லாண்டிங்கா இருக்குது. அங்க வந்து நம்ம கேண்டில்ஸ் வந்து கிட்ட போய் கிராஸ் ஆகுதுன்னா நீங்க வந்து அந்த என்ட்ரிஸ் வேணாம்னு தானே சொன்னீங்க. 15க்கும் 1 hourக்கும் நடுவுல கேப் இருக்குங்களா? 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைனுக்கும் 1 hourக்கும் நடுவுல கேப் இருக்கா? அதாவது ஸ்லாண்டிங்ல ஒரு இது வர மாதிரி. இல்ல அதாவது நான் எப்ப எடுக்க வேணாம்னு சொல்றேன்னா 15 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைன்ல பிரேக் அவுட் ஆயிருச்சு ப்ரோ. ஆனா உடனே கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு வந்து 1 hour ட்ரெண்ட் லைன் அங்க இருக்கு, எனக்கு ப்ராப்பர் ப்ராஃபிட்டே வராது அப்படின்னு தெரிஞ்சா எடுக்காதீங்க. ரெண்டுத்துக்கும் நடுவுல கேப் இருக்குன்னா தாராளமா எடுக்கலாம். நீங்க இப்ப என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வரணும்ல, ஒரு ரிஸ்க்லயே என்ட்ரி எடுக்க முடியாது. சோ ரொம்ப பக்கத்துல இருந்தா எடுக்க வேணாம். அந்த கேப் எவ்வளவு தூரம் ப்ரோ? நமக்கு தெரிஞ்சற அளவுக்கு இருந்தா போதும். அதாவது நமக்கு தெரியற அளவு இருந்தா போதும். ப்ரோ இன்னொரு டவுட். ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஸ்டாக் செலக்ஷன் வந்து செக்டார் அண்ட் ஸ்கேனர் சொன்னீங்க ப்ரோ. இது இன்ட்ராடேக்கு அந்த மாதிரி வேற ஏதாச்சும் இருக்கா ஸ்டாக் செலக்ஷனுக்கு? ஆமா நிறைய இருக்கு. ஓகே ப்ரோ. அப்ப அதுக்கு தனியா நான் வந்து அந்த நம்ம கிளாஸ்ல அனுப்பியிருந்தேன் இல்லையா, சிலபஸ்ன்னு ஒன்னு அனுப்பியிருந்தேன்ல, நீங்க பாத்தீங்களா அது? ஸ்டார்டிங் பார்த்தேன். ஓகே, அது திருப்பி பாருங்க, அதுல வரும். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ நான் எதுவுமே கேட்டேன், என்னால திருப்பி ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ண முடியல, அதனால தான் ப்ரோ அப்படியே பேசுனேன். சொல்லுங்க. ப்ரோ அதான் இப்போ எனக்கு நீங்க கிளாஸ்க்கு இண்டிகிட்ட ஆகும்போது எனக்கு இது ஒழுங்கா கனெக்ட் ஆகாம இதாயிடுச்சு. அதனாலதான் இண்டிகேட்டர்ஸ்ல வால்யூம், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் சொல்லிருந்தீங்களா ப்ரோ? அது ஆமா, நாளைக்கு ப்ரோ. நாளைக்குங்களா? ஓகே ப்ரோ. ஏன்னா கரெக்ட்டா மூவிங் ஆவரேஜ் மட்டும் தான் பார்த்தோம். ஓகே ப்ரோ. ஏன்னா அந்த மூவிங் ஆவரேஜ் நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு இது டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இதாச்சு, அதனால தான் ப்ரோ கேட்டுக்கிட்டேன். சரி ப்ரோ, நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஓகே. ஹலோ 35 ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ப்ரோ ஒரே நிமிஷம். 35 ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி பேசிட்டேன்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிருங்க. 40 சொல்லுங்க ப்ரோ. ஒண்ணும் இல்லைங்க, இப்போ அச்சிட்டோ அந்த இப்போ நம்ம ஸ்கேனர்ஸ் எல்லாம் பேசணும் இல்லைங்க ப்ரோ. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டாக் வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்ல வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு நீங்க அன்னைக்கு ஒரு இது அனுப்பிச்சிங்க, ஒரு டெமோ ஆப் மாதிரின்னு நினைக்கிறேன், அது ஸ்கேனர்ஸ்க்காக தனியா அனுப்பிச்சிங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ, ஸ்விங் ட்ரேடிங்காக. ஓகே, ஸ்விங் ட்ரேடிங்காகங்க. இப்போ அது இப்போ நீங்க வந்துட்டு இப்போ மல்டி டாஸ்க் மாதிரி பண்ணணும், கரெக்ட்டுங்களா? இப்ப இதையும் பார்க்கணும், சார்ட்டையும் பார்க்கணும், அதுவும் பார்க்கணும். அப்படிதான், அது வச்சுதான் நம்ம பண்ணணும், கரெக்ட் தானே? மூணையும் நோட் பண்ணி தான் பண்ணணும். இல்ல மூணு எது சொல்றீங்க? இல்ல ஸ்கேனர் அண்ட் இந்த சார்ட் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி. அதாவது இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கேனர்ல நீங்க ஸ்டாக் எடுக்கிற வரைக்கும் தான் ஸ்கேனர் உங்களுக்கு தேவை. எடுத்துட்டீங்கன்னா ஸ்கேனர் பார்க்க போறது இல்லையா? சோ ஸ்கேனர்ல இருந்து ஸ்டாக் எடுத்துட்டீங்க, எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்கேனரை தூக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்னது? அனாலிசிஸ் ட்ரேடிங் வியூல பண்றீங்க. எது வரைக்கும் அனாலிசிஸ் தேவை? நம்ம என்ட்ரி எடுக்கிற வரைக்கும். ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா அந்த இது ஓட ஆரம்பிச்சிடும். ஐ மீன் அந்த ஆப்ல நீங்க என்ட்ரி போட்டுருவீங்க. ஓகே, சோ நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஸ்டாப் லாஸ் ஒன்ஸ் 11th கிளாஸ்ல கத்துப்பீங்க. அதை கத்துக்கிட்டு அனாலிசிஸ் நீங்க வெறும் அந்த அனாலிசிஸ் பார்த்தா போதும். ஐ மீன் ட்ரேடிங் வியூ பார்த்துட்டே இருந்தா போதும். உங்களுக்கு எங்க மூவ் ஆகுதுன்னு அதுதான் சொல்ல போகுது. ஸோ உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆகுதுன்னா நீங்க அப்ப வந்து இதுல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுனாலும் இதுல க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்க அப்ப ரெண்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸ்கேனர் பார்க்க மாட்டீங்க, அனாலிசிஸ் பண்ற ட்ரேடிங் வியூவும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஆப்பும் கண்டிப்பா பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்க. ஆனா அதுக்கு பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்தா போதும். சரிங்க. இப்போ ஐஏஎஃப்எல்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சுங்க. இப்போ அதுலயும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இது ஜஸ்ட் டெய்லியும் ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. யூ வாண்ட் டு see this, we'll give you this அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமா, அது எதுவும் நீங்க இது பண்ண வேணாம், பிரஸ் பண்ண வேணாம், இக்னோர் பண்ணிருங்க. அது நார்மல் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி. சரிங்க. ஓகேங்க. சோ அதுல தான் பையிங், கரெக்ட்டுங்களா? பையிங் வந்து த்ரூ ஐஏஎஃப்எல், கரெக்ட்டுங்களா? ஆமா, ஸ்விங் நீங்க வந்து அதுல இருந்து பண்ணலாம். இன்ட்ராக்குங்க, அதாவது நீங்க அந்த ஆப்லயே உங்களுக்கு அது கம்ஃபர்டபிள்னா நீங்க அதையும் பண்ணலாம். பட் நீங்க ஆல்ரெடி வேற எதனா வச்சிருக்கீங்கன்னா அதுலயும் பண்ணலாம். இல்லனாலும் நம்ம வேற ஒரு ஆப்பும் பார்ப்போம். சோ 2 ஆப்ல நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். நான் அந்த கிளாஸ் வரும்போது 10th கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓ சரிங்க ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே 10 சொல்லுங்க.
ப்ரோ நான் இந்த ட்ரையாங்குலர் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து நம்ம எதுல யூஸ் பண்ணுவோம்? ஸ்விங்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமா இல்ல ரெண்டுத்துல யூஸ் பண்ணுமா? இன்ட்ராடே ஸ்விங்னு? ஒன்லி இன்ட்ராடே. ஓ ஒன்லி இன்ட்ராடே. அது ஸ்விங்னா நம்ம ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் மட்டும் தான் பார்க்கணும். நம்ம நியரஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் மேலயும் பார்க்கலாம். மேல உங்களுக்கு கோடு போட்டுனா பிரேக் அவுட் ஆச்சுன்னா பார்க்கலாம். ஓகே ப்ரோ. மேல ஸ்விங் ஐஸ் வச்சு நம்ம ஆங்கிளா போடுவோமே அந்த மாதிரியா ப்ரோ? ஆமா, இன்னைக்கு முதல்ல அதான் ப்ரோ நடத்துனேன். இன்னைக்கு அட்டெண்ட் பண்ணீங்களா? சின்ன நெட்வொர்க் இஷ்யூனால வாய்ஸ் பிரேக் ஆச்சு, அதனால திருப்பி பாருங்க கண்டிப்பா. ஸ்விங் ஐ மீன் ட்ரெண்ட் லைன்லயும் போடுங்க. ஓகே ப்ரோ. थैंक यू. அதுதான். ஓகே ஓகே. 6 சொல்லுங்க ப்ரோ. அது மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் சொன்னீங்களா ப்ரோ இன்ட்ராடேக்கு? ஆமா. அது வந்து 1 ஹவர்ல தான் வந்து டிரா பண்ணுமா ஒரு ட்ரெண்ட் லைன்? 15 minutes. ஓகே ப்ரோ. 1 ஹவர் அதான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் எதுக்கு ப்ரோ? 1 ஹவர்ல பண்ணலாமா அப்படி? ஆமா, ரெண்டுத்துலயும் பண்ணனும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல பண்ணுவீங்க, அப்புறம் 15ல பண்ணுவீங்க. ஓகே ஓகே ப்ரோ. என்ட்ரி எடுக்கிறதா 5 மினிட்ஸ்ல சொன்னீங்களா ப்ரோ அது? ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. थैंक यू. ஓகே. நம்பர் 9 சொல்லுங்க. அண்ணா இந்த ஐஏஎஃப்எல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன். ஆனா அது வந்து அது ஓபன் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. எப்ப பண்ணீங்க? நானா ஃப்ரைடே பண்ணேன். மெசேஜ்லாம் வந்தது. ஆனா எனக்கு அது ஜெரோதா மாதிரி எனக்கு பார்த்தோன்னே புரிய மாட்டேங்குது எதுவும். அதான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்திருக்கான்னு பாத்துட்டு வந்துருச்சுண்ணா. லாகின் ஓகே லாகின் ஆகுதான்னு பாத்துட்டு சொல்லுங்க. லாகின் ஆகுதானா? எல்லாமே ப்ளைனா இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன், நீங்க பாருங்க அப்புறமா. ஓகே, நான் கண்டிப்பா பாத்துட்டு சொல்றேன். ஓகேண்ணா, பை. थैंक यू. ஓகே. நம்பர் ப்ரோ 6 சின்ன டவுட். ஆமா ப்ரோ. இது ஸ்விங்ல வந்து ட்ரெண்ட் லைனே டிரா பண்ண கூடாது ப்ரோ. இப்ப அனலைசிஸ் பண்றோம்னா ட்ரெண்ட் லைன் பண்ண முடியாது ப்ரோ. அதுல வேற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுதானா? மேல போடலாம் ப்ரோ. ஸ்விங் ட்ரேடிங்ல மேல போடலாம். மேல வந்து ட்ரெண்ட் லைன் பண்ணலாமா ப்ரோ? ஆமா. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. थैंक यू. ஓகே ஓகே. Thank you family. Thank you.